Hey, hi guys, it's me and I welcome to Concepts of A2K 90 days crash course. இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா டே 24. இந்த டே 24 நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை ஆற்றல் திறனோட பகுதி 4. என்னது வேலை ஆற்றல் திறனோட பகுதி 4. சாரி கைஸ், எனக்கு வந்து ரொம்ப கோல்டா இருக்குது. உங்களுக்கு நான் பேசுறது வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ வந்து நான் தொடக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்காட்சிப்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட். ஓகேப்பா, இதுதான் வந்து பார்த்தா வேலை ஆற்றல் திறனுடைய கடைசி லட்சணம் கூட. சரியா, இதெல்லாம் நம்ம பார்க்குற ஒண்டர்ஃபுல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலிஷன் அப்படின்னா என்னது? மோதல்கள். தமிழ்ல சொல்லணும்னா மோதல்னா என்ன? ரெண்டு பொருள் வந்து போனா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறது. சரியா, ரெண்டு பொருள் என்ன பண்ணுது? ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, ஒரு ஆக்சிடென்ட். இந்த என்னடா படம் இப்போ ஜெய்யும் இன்னொருத்தனும் ஜெய் அண்ட் இன்னும் யாரு அவங்க பேர்லாம் தெரியல. ஓகே, அவங்க பேர்லாம் தெரியல. ஜெய் நடிச்சிருப்பாப்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணுது? ரெண்டு பஸ் அந்த படத்துல வந்து எங்கேயும் எப்போதும் நினைக்கிறேன். அந்த படம் பேரு சரி தெரியல. ரெண்டு பஸ் என்ன பண்ணிக்கோ ஒண்ணுக்கு ஒண்ணு. ஜெய் கூட கடைசியில அந்த படத்துல செத்துவாப்ல. ஓகே, ரெண்டு என்ன பண்ணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்கும்? மோதிக்கும். சரியா, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்கும்? மோதிக்கும். அப்போ சின்ன பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்துது. ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்துன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு சின்ன டைம்ல ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்துது, ரொம்ப பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, விசை ரொம்ப அதிகமா செயல்படுது அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும் போது அங்க வந்து பார்த்தா என்ன ஆகுது? ரொம்ப பெரிய விசை வந்து செயல்படுது. அது ரொம்ப பெரிய விசை வந்து செயல்படுது. உதாரணத்துக்கு பாரு. ஓகே, உதாரணத்துக்கு மோதல்கள். இந்த இடத்துல வந்து பண்ணா இருக்குது ஒரு கார் ஒண்ணு இருக்குது. என்னது? ஒரு கார் ஒண்ணு இந்த இடத்துல இருக்குது. கார் மாதிரி தெரியல, இருந்தாலும் வச்சுக்கோ. இந்த பக்கம் என்ன இருக்குது? அதே மாதிரி இன்னொரு கார் வந்து பண்ணா ஒண்ணு இருக்குது. ஓகே, ரெண்டு கார் என்ன பண்ணிக்கிட்டோம்னா லாரின்னு வச்சுக்கோ. லாரி மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னவோ. சரியா, ரெண்டு என்ன பண்ணிக்கிது? ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஸ்பீடா மோதிக்குது. ஓகே, மோதிக்கிறப்ப அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி நொறுங்கிடுமா? ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி கம்ப்ளீட்டா நொறுங்கிடுமா? ஆ நொறுங்காதா? எஸ், அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோதல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் தான் என்ன சொல்லுவோம்? ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறத என்ன சொல்லுவோம்? மோதல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகேப்பா. இங்க பாரு, இந்த ஒரு டயக்ராம் ஒண்ணு கொடுத்துருக்கல. இந்த டயக்ராம்ல இங்க ஒரு பால் இருக்கு, இங்க ஒரு பந்து இருக்குது. சரியா, இங்க ஒரு பந்து இருக்குது, இங்க ஒரு பந்து இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கு இல்லையா? அந்த கோடு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பார்த்தோன்னா என்னன்னா தமிழ்ல எக்ஸாக்டா தமிழ் மீடியம் புக்லயே கொடுக்கல. லைன் ஆஃப் இம்பாக்ட்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்ல வந்து எக்ஸாக்டா கொடுக்கல இது பேரு. ஓகே, ஏதோ வந்து பார்த்தா விளைவு கோடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது விளைவு கோடு ஞாபகம் வச்சுக்கோ. விளைவு கோடு. சரியா, சரி ஓகேப்பா. இந்த விளைவு கோடுன்றதுனால லைன் ஆஃப் இம்பாக்ட். சரியா, அப்ப ரெண்டு மோதல்கள் இப்ப என்ன பண்ணிக்குது? இது வந்து என்ன பண்ணுது? வந்து படான்னு இங்க வந்து மோதிக்குமா? ரெண்டு பந்து என்ன பண்ணுது? ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரே வேகத்துல வந்து என்ன பண்ணிக்குது? மோதிக்குது. சரியா, மோதிக்குது. அப்ப மோதிக்கும் போது அப்படி பட்டு என்ன பண்ணும்? ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டுன்னு சொல்லிட்டு எதால படிச்சோம்? நியூட்டனின் 3ஆம் விதி சொல்லுதா? ஆமாவா? அப்போ ஒவ்வொரு விசைக்கு என்ன பண்ணும்? சமமான எதிர் விசை இருக்கா? அப்ப இங்க வந்து பண்ண ஒரு விசை வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா செயல்படுது. செயல்பட்டு என்ன பண்ணும்? இந்த விசை வந்து என்ன பண்ணும்? இந்த பக்கமும் மூவ் ஆன் பண்ணி போகுமா? இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன பண்ணும்? மூவ் ஆன் பண்ணி போயிடுமா? ஓகே, அப்போ இந்த மோதல்களின் போது எனக்கு வந்து பண்ண மேக்னிடியூட் கிடைக்கும் இல்லையா? இந்த மோதல் அப்ப என்ன பண்ண ரெண்டு ஒரு பொருள் மோதிக்குதுன்னா அந்த மோதும் போது எனக்கு வந்து பண்ண ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு எண் மதிப்பு கிடைக்கும். சரியா, அந்த எண் மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா என்னுடைய கனத்தாக்கு விசைக்கு சமமா இருக்கும். சரியா, ஓகே. அப்ப என்ன எழுதலாம்? மோதல்களின் போது கிடைக்கும் எண் மதிப்பானது எண் மதிப்பானது எதுக்கு சமமா இருக்கும்? அவற்றின் கனத்தாக்கு விசைக்கு சமமாக இருக்கும். அவற்றின் கனத்தாக்கு விசைக்கு சமமாக இருக்கும். சரியா, ஓகே. சரிப்பா, இப்ப என்ன பண்ணுது? இது ரெண்டும் என்ன பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குதா? இது ரெண்டும் என்ன பண்ணுது? ஒன்னோட ஒண்ணு பார்த்தோன்னா மோதிக்குது. சரியா, அப்ப மோதும் போது இதுக்கு வந்து பர்டிகுலரா வரும்போது ஒரு திசைவேகம் இருக்குமா? யூன்னு சொல்லிட்டு ஒரு திசைவேகம் இருக்குமா? அதே மாதிரி இது இந்த பக்கம் வரும்போது யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திசைவேகம் இருக்குமா? இது U1, இது U2. சரியா, அப்ப மோதிட்டு மீண்டும் ரிட்டர்ன் பண்ணும் போது என்ன ஆகுது? சாரி. சோ சேட் வாடி. நேத்தெல்லாம் செம ஃபீவர். அதனால நேத்தெல்லாம் வந்து ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேப்பா. இது என்னது? மோதும் போது U2 அப்படின்ற ஒரு திசைவேகம் இருக்கு. இந்த பக்கம் என்னது? U1 அப்படின்ற ஒரு ஆரம்ப திசைவேகத்துல வந்துட்டு இருக்கு. சரி, ரெண்டுமே நகருது.
மோதிட்டு அகைன் இது ரிட்டர்ன் ஆகும் இல்லையா, மோதிட்டு என்ன ஆகும், அகைன் வந்து இது ரிட்டர்ன் ஆகும், கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ரெண்டுமே என்ன பண்ணும், கண்டிப்பா என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். சரியா? அப்போ ரிட்டர்ன் ஆகுது எந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல ரிட்டர்ன் ஆகுது, இது V2. இதோட இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆகுது என்னது, இது V1 அப்படின்னு திசைவேகம். சரியா? அப்ப அப்ப என்னுடைய ஆரம்ப திசைவேகமும் என்னுடைய இறுதி திசைவேகமும் ஓகே எதுல விளைவு கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா, என்னது விளைவு கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பரிணாம மாடல் சொல்லுவாங்க. சரியா? ஸ்ட்ரைட்டா வந்து இதே ஸ்ட்ரைட்டா அந்த விளைவு கோட்டிலே வந்து மோதிக்குது, மோதிட்டு அது போறது அதே விளைவு கோட்டிலே போகுது, மோதுது அதே விளைவு கோட்டில போகுது அப்படின்னா அந்த மாடல் பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட் ஆன் கொலிஷன் அல்லது ஒரு பரிணாம மாடல் சொல்லுவாங்க. சரியா? ஒரு பரிணாம மாடல் என்பது என்ன எழுதலாமா, என்ன எழுதலாம், என்னுடைய ஆரம்ப ஆரம்ப மற்றும் மற்றும் இறுதி திசைவேகம், இறுதி திசைவேகமானது இறுதி திசைவேகமானது அதுல விளைவு கோட்டில் அமைந்திருந்தால், விளைவு கோட்டில் மோதலுக்கு முன்பு உள்ள ஆரம்பம் மற்றும் இறுதி திசைவேகம் மோதலுக்கு பின்பு உள்ள ஆரம்பம் மற்றும் இறுதி திசைவேகமானது விளைவு கோட்டில் அமைந்து இருந்தால் அதன் பெயர் என்னன்னு சொல்லுவாங்க, அதன் பெயர் ஒரு பரிணாம மோதல் எனப்படும். நான் என்ன சொல்லுவாங்க, ஒரு பரிணாம மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பரிணாம மோதல் எனப்படும். புரிஞ்சா? ஓகே, அதாவது மோதலுக்கு முன்பு உள்ள ஆரம்ப திசைவேகமும் மோதலுக்கு அப்புறமா ஒரு திசைவேகம் அது என்ன இறுதி திசைவேகம். சரியா? அப்ப ஆரம்ப திசைவேகமும் இறுதி திசைவேகம் என்னது ஒரே விளைவு கோட்டில், அதாவது வந்து போகக்கூடிய டைரக்ஷன். ஓகே, போயிட்டு அதே டைரக்ஷன்ல போகுது, அதே டைரக்ஷன்ல மீண்டும் வருது அப்படின்னு அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மாடலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பரிணாம மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரிணாம மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யா ஷூர். அப்போ முடியலடா சாமி. சரி, ஓகேப்பா. இது இருபரிணாம மோதல்னா என்ன, இருபரிணாம மோதல் ஓப்ளிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட். சரியா? என்னோட ஆரம்ப திசைவேகமும் இறுதி திசைவேகமும் என்ன ஆகும் அப்படின்னா எங்க இருக்கும், எங்க பார்க்கும், என்னுடைய ஆரம்ப திசைவேகம் மற்றும் இறுதி திசைவேகம் வந்து பண்ணா அந்த விளைவு கோட்டில் இல்லாம வேற திசையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் இருபரிணாம மோதல் சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு கேரம் போர்டு இருக்கு இல்லையா, கேரம் போர்டுல ஸ்ட்ரைக்கர் வச்சு பார்த்தா அடிப்போம். கேரம் போர்டுல என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக்கர் வச்சு படான்னு அடிப்போம். இது இந்த கார்னர்ல நம்ம அடிக்கிறது. ஓகே, ஒன்றும் இல்லடா, இது கேரம் போர்டு, இது கேரம் போர்டு. இந்த இடத்துல வந்து பண்ண கோடு இருக்குமா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக்கர் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது ஸ்ட்ரைக்கர் இருக்கு, இந்த இடத்துல வந்து காயின் இருக்குது. ஓகே, காயின் இருக்குது. ஸ்ட்ரைக்கர் இதுக்கு எவ்வளவு பேசுவாங்க இப்போ, ஒரு மீடியம் சைஸ்ல வரையணும், ஒரு மீடியம் சைஸ்ல ஸ்ட்ரைக்கர் இருக்கு. ஓகே, அந்த ஸ்ட்ரைக்கரை வந்து பண்ணா இந்த கார்னர்ல போயிட்டு அடிக்கிறது, இந்த கார்னர்ல போயிட்டு இப்படி போயிட்டு இந்த கார்னர்ல போயிட்டு அடிக்குமா, இந்த கார்னர்ல போய் அடிச்சா இது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல போகுமா, ஆமாவா? இதே ஸ்ட்ரெயிட்டா அடிச்சா என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாவே போகும். இதே இந்த கார்னர்ல நான் அடிச்சேன்னா ஆகும், ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலி இது இந்த டைரக்ஷன்ல போகுமா, போகும் தானே. இதே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டா நம்ம அடிக்கிறது என்ன ஆகும், இது இங்க போயிட்டு மோதி அகைன் ரிட்டர்ன் இந்த டைரக்ஷன்ல வருமா, இந்த டைரக்ஷன்ல வருமா, ஆமாவா இல்லையா? அப்போ அப்போ இங்க பாரு, என்னுடைய ஆரம்ப திசைவேகமும் இறுதி திசைவேகமும் எதெல்லாம் இல்லாம என்னுடைய விளைவு கோட்டுல ரொம்ப கோல்டுடா. ஓகே, முடியல. விளைவு கோட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா நான் சொல்லுவாங்க, விளைவு கோட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மாடலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இரு பரிணாம மாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இரு பரிணாம மாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பரிணாம மாடல்னா என்னது, ஒண்ணும் இல்லை, ஏன்னா நம்ம இரு பரிணாம மாடல்கள் அப்படின்னா ஆரம்ப மற்றும் இறுதி திசைவேகமானது எதில் இல்லாம இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது, விளைவு கோட்டில் இல்லாமல் இருந்தால், விளைவு கோட்டில் இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் இருபரிணாம மோதல் எனப்படும். இருபரிணாம மோதல் அல்லது முப்பரிணாம மோதல் எல்லாமே ஒன்றுதான். அதாவது இருபரிணாம மோதல் முப்பரிணாம மோதல் எல்லாமே வந்து பாருங்க, சோ அதே தான். ஓகே, ஓப்ளிக் கொலிஷன் தான் வரும். சரியா? இருபரிணாம அல்லது முப்பரிணாம மோதல் எனப்படும். இருபரிணாம அல்லது முப்பரிணாம மோதல் எனப்படும். புரிஞ்சா? ஓகேப்பா. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாரு,
அதுக்கடுத்து பாரு டீட்டெயிலா நான் பாரு மோதல்களின் வகைகள். என்னது? மோதல்களின் வகைகள். அது என்ன மோதல்களின் வகைகள்? முதல்ல இருக்கிறது என்னன்னா வந்து பாத்தா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய மோதல் மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மீட்சி மோதல் சொல்லுவாங்க. அது என்ன மீட்சி மோதல்? மீட்சி மோதல்ல வந்து பார்த்தோன்னா, மீட்சி மோதல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 100% ஆற்றலுமே என்னது? 100% ஆற்றலுமே என்ன ஆகும் அப்படின்னா வச்சுக்கோங்க கன்சர்வ்ட் ஆகும். என்னது? எப்படி நம்ம கொடுத்த எவ்வளவு எனர்ஜி கொடுத்தோமோ அதே எனர்ஜி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெளியவும் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே. அப்ப மீட்சி மோதல் என்னது? மீட்சி மோதலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 100% எனர்ஜி என்ன ஆகும்? கன்சர்வ்ட் ஆகும். அதாவது பார்த்துக்கோ. மீட்சி மோதல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல மீட்சி மோதல் அப்படின்னா இங்க பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு 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 சும்மா அட்டையை ஒண்ணு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ரப்பர் பந்து எடுத்துக்கிறேன். போச்சுடா கோலி. இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு ரப்பர் பந்து எடுத்து இது வந்து ஸ்பாஞ்ச் பால். ரப்பர் பால் கூட இல்ல ஸ்பாஞ்ச் பால். ஓகே ஸ்பாஞ்ச் பால். சரியா? அப்போ இது எக்ஸாக்டா அப்படி கீழே போட்டா இதாகாது. ஓகே. மீட்சி மோதல் அப்படின்றது என்னன்னா இப்படி பட்டு ரீபவுன்ஸ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி என்னது? ஸோ இதுல பட்டு ரீபவுன்ஸ் ஆகுதா? அப்ப ரீபவுன்ஸ் ஆச்சுன்னா எங்கடா போச்சு பால்? சோ சேட். அப்படியே கேட்கும்னு நினைக்கிறேன் உள்ள இந்த சவுண்ட் எல்லாம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கடா போச்சு? பந்த காணுமிடா. சொத்தம் போ. சரி ஓகே பந்த காணோம். இவத்தானே விழுந்துச்சு. எங்க போயிருக்கும்? இந்த கால் வேற டக்குன்னு எல்லாம் வேற முடியாது. அப்போ ஓகேப்பா. சேஃப் லேண்டிங். ஆனா வலிக்குது லைட்டா. நோ இஷ்யூஸ். பாத்தியா கிளாஸ் எடுக்கிறதுக்காக எப்படி இப்படியெல்லாம் போராட வேண்டியதா இருக்கு. இங்க பாரு அதேதான் எலாஸ்டிக் பொலிஷன் என்னது? இங்க பாரு இப்படி பட்டு மறுபடியும் இங்க இருந்து என்ன ஒரு கீழே பட்டு என்ன ஆகுது? மறுபடியும் பவுன்ஸ் ஆகுதா? பட்டு பவுன்ஸ் ஆகுதா? இந்த கொலிஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி பட்டு போச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பட்டு வந்துச்சுன்னா மீட்சி மோதல் சொல்லுவாங்க. இந்த மீட்சி மோதல்ல 2 இருக்குது. சரியா? ஒன்னு ஒழுங்கான மீட்சி மோதல், இன்னொன்னு ஒழுங்கற்ற மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் கொலிஷன், இன்னொன்னு இம்பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. சரியா? அதுனா பர்ஃபெக்ட் கொலிஷன் அப்படின்னா ஒன்னும் இல்ல. இங்க பாரு மீட்சி மோதல் அப்படின்றது என்னன்னா இங்க பாரு இங்க ஒரு பர்டிகுலர் இங்க இருந்து நான் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வச்சிருக்கேன். இந்த வந்து அவ்வளவு பவுன்ஸ் ஆகாது நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒழுங்கான மீட்சி மோதல் அப்படின்றது என்னன்னா இங்க பாரு இதுல வெட்டுறேன். இங்க பாரு இதை வந்து அடிக்கிறேன். ஓகே. இங்க பாரு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்? ஸோ இந்த இடத்துல இந்த ஹைட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? விடுறேன். சரியா? விடும் போது என்னது? சேம் ஹைட்டுக்கு அகைன் வருதா? அது என்னது? ஸோ விட்டு ஒரு இடத்துல படுது. இந்த இடத்துல இருந்து நான் விடுறேன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல பட்டு அதே ஹைட்டுக்கு மீண்டும் அகைன் வந்துச்சுன்னா அதே ஹைட்டுக்கு சேம் கரெக்டா இங்க பட்டு அதே ஹைட்டுக்கு மட்டும் வரும். அதே ஹைட்டுக்கு வரணும். அதை விட அதிகமா கூட போகக்கூடாது. சரியா? அதே ஹைட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அந்த மோதல் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மீட்சி மோதல் சொல்லுவாங்க. ஒழுங்கான மீட்சி மோதல் சொல்லுவாங்க. ஒழுங்கற்ற மீட்சி மோதல் என்னது? அதாவது ஒழுங்கற்ற மீட்சி மோதல் அப்படின்னா இங்க படுது. சரியா? பட்டுட்டு என்ன ஆகுது? ஸோ மீண்டும் அந்த பால் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா? அங்க இருந்து சும்மா ஸ்வைன்னு ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ஜம்ப் ஆயிட்டு போச்சுல்ல. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒழுங்கற்ற மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒழுங்கற்ற மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? என்ன சொல்லுவோம்? ஒழுங்கற்ற மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவோமா? சரி ஓகேப்பா. மீட்சி மோதல் அப்படின்னா என்ன எழுதலாம்? மீட்சி மோதல் அப்படின்னா என்ன? மீட்சி மோதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்க பாரு 100% ஆற்றலும் என்னது? 100% ஆற்றலும் என்ன ஆகும்? கன்சர்வ்ட் ஆகும். 100% ஆற்றலும் என்ன பண்ணது? மாறாது. என்னது? இங்க என்ன பண்ணாது? ஆற்றல் என்பது என்னது? மாறவே மாறாது. சரியா? அதாவது நான் எவ்வளவு ஆற்றல் வந்து பண்ணா கொடுக்கணும்? கொடுக்கப்படும் ஆற்றல் நான் எவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்படும் ஆற்றல். சரியா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும் அதே அளவுக்கு என்ன ஆகும்? என்னுடைய வெளியீடு ஆற்றலும் எனக்கு இருக்கும். சரியா? அதே அளவுக்கு என்ன இருக்கும்? எனக்கு வெளியீடு ஆற்றலும் இருக்கும். அதாவது உள்ளீடு ஆற்றலும் வெளியீடு ஆற்றலும் எனக்கு என்னவா இருக்குப்பா? சமமா இருக்கும். சரியா? உள்ளீடு ஆற்றலும் வெளியீடு ஆற்றலும் எனக்கு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ மீட்சி மோதல்ல ஆற்றல் இழப்பு அப்படின்னு ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா இங்க என்ன இருக்காது? கண்டிப்பா ஆற்றல் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டிப்பா என்ன இருக்காது? இங்க இருக்காது. சரியா? இங்க என்ன இல்ல? ஆற்றல் இழப்பு கிடையாது.
ஆற்றல் இழப்பு கிடையாது. ஓகேவா? புரிஞ்சா? சரியா? அப்போ அப்போ இங்க பாரு இது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து பண்ணா ரெண்டு பொருள் ஒரே நிமிஷம் அந்த பால் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓ சேட். சளி ரொம்ப அதிகமா பிடிச்சிச்சு. ஓகே, அப்போ இங்க பாரு ஒன்றும் இல்லைடா. சரி ஒன்றும் இல்லை, நான் இதை ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட கை ஜஸ்ட் அசியூம் என்னோட கை வந்து பந்து, என்னோட கை வந்து எனக்கு பந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இங்க நான் இப்படி கொடுக்குறேன்ல, இந்த இடத்துல வந்து போனா மோதுதா, ரெண்டு இடத்துக்கு நடுவில் ஒரு தொடுவிசை செயல்படுதா, ஒரு கான்டாக்ட் இருக்குதா. ஓகே, இந்த கான்டாக்ட் இப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அதாவது கொடுக்கப்படுது. அப்ப இங்க இருந்து இது என்ன பண்ணும், இந்த மோதலின் காரணமா என்ன ஆகுது, இந்த தொடுதல் அப்படின்றது பிரிக்கப்படுதா, இந்த தொடுதல் அப்படின்றது என்ன பிரிக்கப்படுதா? பிரிக்கப்படுதா இல்லையா? இங்க பாரு, மீட்சி மோதல ஒண்ணும் இல்ல, இதை வந்து நான் கொடுக்குறேன், மோத விடுறேன், மோதும் போது இது என்ன ஆகுது, மோத ரெண்டு என்ன பண்ண மோதிக்கிறேன். சரியா? மோதும் போது ரெண்டுத்துக்கும் நடுவில் தொடுதல் இருக்குதா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடுதல், அப்ரோச் பண்றது. நான் என்ன பண்ணேன், அப்ரோச் பண்றேன். சரியா? இந்த அப்ரோச் பண்ணது எனக்கு மோதனதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டுமே வந்து பணம் பிரிகை அடையுமா, ரெண்டுமே நாங்க பிரிகை அடையுமா. அப்ப பிரிகை அடைஞ்சுன்னா அது பேர் என்னது, செப்பரேஷன் சொல்லுவோமா. ஓகே, செப்பரேஷன் சொல்லலாம். அப்போ இந்த மீட்சி முதல்ல என்னுடைய அப்ரோச்சும் செப்பரேஷனும் என்ன ஆகுது, செப்பரேஷனுடைய திசை வேகமும் எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும். சரியா? செப்பரேஷனோட திசை வேகமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்போ இங்க திசை வேகம் அப்படின்னு எப்படி இருக்குன்னா, பி அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், அதாவது பிரிகை. ஓகே, இது என்னது தொடுதல், இது பேர் என்னது பிரிகை அடைதலுக்கு என்ன இருக்கும், சமமா இருக்கும். சரியா? மீட்சியற்ற மோதல்னு என்ன, அது என்ன மீட்சியற்ற மோதல், இதோட அப்படியே ஆப்போசிட் தான், இதோட அப்படியே ஆப்போசிட் தான் மீட்சியற்ற மோதல். அதாவது மீட்சியற்ற மோதல் அப்படின்னா இதோட ஆப்போசிட், மீட்சியற்ற மோதல். சரி ஓகேப்பா, மீட்சியற்ற மோதல்னா என்ன? மீட்சியற்ற மோதல்னா ஒன்றும் இல்லை, என் கையில வந்து பண்ண ஒரு கோலி குண்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? கோலி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கோலி என்ன பண்ணன்னு பாரு, இந்த கோலி என்னது, இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து என் கை வந்து பண்ண என்னது, என் கை மேல என்ன பண்ண நான் போடுறேன், என்னது போடுறேன். அப்ப இதுனா இது பவுன்ஸ் ஆகுதா, இது மறுபடியும் வந்து பண்ண மேல வருதா அப்படின்னு ஆச்சு, தப்புன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது என்ன கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா மேத்ஸ் கிடைச்சிச்சு. சரியா? என் கையில வந்து ஒரு தலைகாணி ஒண்ணு வச்சிருக்கேன், என் கையில என்ன பண்ணிருக்கேன், ஒரு தலைகாணி ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன். இந்த தலைகாணி வந்து என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து கோழி கூட நான் பண்ண அப்படியே தலைகாணி மேல போட போறேன். தலைகாணி மேல போடும்போது என்னாச்சு, டப்புன்னு நின்றுக்குச்சா, லொத்துன்னு நின்றுக்குச்சா பாரு, இங்க பாரு, நின்றுக்குச்சா, நின்றுக்கும், எங்கேயும் அசையாது, அப்படின்னு நின்றுக்கும். புரியுதா? அப்போ மீட்சியற்ற மோதல்ல என்ன ஆகுது, ரீபவுன்ஸ் அப்படின்றது நடக்காது. ரீபவுன்ஸ் அப்படின்றது நடக்காது. அப்படி ரீபவுன்ஸ் அப்படின்னு நடக்கல, என்ன செப்பரேஷன் அப்படின்றது நடக்காது, அங்க இருக்காது. ஒண்ணு பட்டுச்சுன்னா பட்டதுதான், மறுபடியும் என்ன பண்ணாது, மறுபடியும் எல்லாம் வராது. புரியுதா? மறுபடியும் என்ன பண்ணது, வராது. ஓகே, ஓகேவா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே, அப்போ இந்த மீட்சியற்ற மோதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுக்கேன், என்னுடைய உந்தம் மற்றும் ஆற்றல் இழப்பீடு அப்படின்றது இருக்கும். அதாவது ஆற்றல் இழப்பீடு இருக்கும். இதுல என்ன இருக்கும், ஆற்றல் இழப்பீடு இருக்கும். ஓகேவா? சரி ஓகே, அப்போ ஆற்றல் இழப்பீடு இருக்குன்னா இங்க என்ன ஆகுது, செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நடக்குதா? அப்ப செப்பரேஷன் அப்படின்றது எதுவும் கிடையாது. அப்ப செப்பரேஷன் இல்லைன்னா என்ன அர்த்தம், அங்க என்ன ஜீரோன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க ஒண்ணும் இல்லடா, ஒரு பந்து வந்து பண்ணா இந்த இடத்துல ஒரு பந்து வந்து பண்ண இருக்குது, இந்த இடத்துல நான் ஒரு பந்து ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண, இன்னொரு பந்து நான் வச்சிட்டு இருக்கேன். சரியா? இது என்ன பண்ணுது, இந்த பந்து வந்து பண்ணா ஓய்வுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பந்து என்ன ஓய்வுல இருக்குது. ஓகே, இது ஏதோ வி அப்படின்னு திசை வேகத்துல வருது. இது போயிட்டு லபுக்குன்னு போயிட்டு மீட்சியற்ற முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா, லபுக்குன்னு போயிட்டு இப்படி ஒட்டிக்கும், அவ்வளவுதான். என்ன பண்ணும், லபுக்குன்னு போய் இப்படி ஒட்டிக்கும், எதுவுமே அங்க வந்து நடக்காது, எதுவுமே என்ன பண்ணது, அது அவ்வளவுதான். புரிஞ்சா? மீட்சியற்ற முதல்ல இப்படி வந்து அப்படியே லப்புன்னு நின்றுக்குது, டக்குன்னு நின்றுக்குது, லபுக்குன்னு நின்றுக்குது, அவ்வளவுதான் மீட்சியற்ற முதல் சொல்லுவோம். புரியுதா? அகைன் என்ன ஆகாது, பட்டு இப்படியெல்லாம் வராது, பட்டு என்ன பண்ணது இப்படியெல்லாம் வந்து பண்ணா வராது. ஓகேவா? ஓகே, சொல்யூஷன் புரியுதா? சரி ஓகேப்பா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீட்சி அளிப்பு குணகம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி ஓகே. இங்க பாரு, இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா U1 அப்படின்ற திசை வேகத்துல வருது, இது வந்து என்னது U2 அப்படின்ற ஆரம்ப திசை வேகத்துல வருது. சரியா? ஆரம்ப திசை வேகத்துல வருது. ஓகே, இது என்னது, இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து பண்ணா மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகே, மோதலுக்கு
மோதலுக்கு முன்பு உள்ள பகுதி, மோதலுக்கு முன்பு. சரியா? மோதலுக்கு முன்னாடி இது ரெண்டுமே மோதிக்குமா? இது ரெண்டும் வந்து பண்ணா மோதிக்குது, சடான்னு வந்து மோதிக்குது. சரியா? மோதலுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரெண்டுமே நாங்க பிரிகை அடையுமா? ரெண்டுமே நாங்க பிரிகை அடையுமா? எஸ், மோதலுக்கு முன்னாடி பிரிகை அடையும். மோதலுக்கு முன்னாடி என்னது? அது அப்ரோச் பண்றது. சரியா? என்னது? அப்ரோச்சிங் வெலாசிட்டி. சரியா? இது ரெண்டு என்ன பண்ணுது? இப்படி மோதிக்குது. ரெண்டு என்ன பண்ணுது? இப்படி மோதிக்குது. மோதிக்கினதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டுமே பிரிகை அடையுமா? ரெண்டுமே நாங்க பிரிகை அடையுமா அடையாதா? எஸ், கண்டிப்பா பிரிகை அடையும். ஓகே, பிரிகை அடையும் தானப்பா? பிரிகை அடையும்டா. சரியா? அப்ப இதுமே இது என்னது? ஸோ இது ஆரம்பம் வந்து மோதலுக்கு முன்னாடி உள்ள திசைவேகம் u1. ஓகே, இது மோதலுக்கு பின்னாடி உள்ள திசைவேகம் v2. இது என்னது? மோதலுக்கு முன்னாடி உள்ள திசைவேகம் u2. சரியா? அதாவது இது இது இந்த பந்து, ரெண்டாவது பந்து. சரியா? இதோடைய இது என்னது? v1. ஓகே, ஓகேவா? அப்போ இங்க நல்லா பாத்துக்கோ. மோதிச்சு மோதிச்சு அப்படின்னு என்ன பண்ணும்? அதே திசைவேகத்துல இந்த ரெண்டாவது பந்து இந்த டைரக்ஷன் வருமா? புரியுதா இல்லையா நான் சொல்றது? எனக்கு u1 அப்படின்ற டைரக்ஷன்ல மீன் u1 அப்படின்ற ஸ்பீட்ல ரிட்டர்ன் அதே ஸ்பீட்ல வருமா? வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். வெலாசிட்டி என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். புரியுதா? இது என்னது? இது மோதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திசைவேகம். இது என்னது? மோதலுக்கு பின்னாடி உள்ள திசைவேகம். சரியா? அப்போ 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 பாத்துக்கோ. மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றது என்னன்னா, மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, இங்க வந்து ரெண்டுமே என்னது? அப்ரோச் வெலாசிட்டி. நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதோட திசைவேகம் என்னவா இருக்கும்? அப்ரோச் பண்ணும்போது அதோட திசைவேகம் என்னவா இருக்கும்? இதுதானே அப்ரோச். ஓகேவா? அப்ப அப்ரோச் பண்ணும்போது அதோட திசைவேகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்ரோச் பண்ணும்போது என்னோட திசைவேகம் u1 மைனஸ் u2க்கு சமமா இருக்கும். u1 மைனஸ் u2க்கு சமமா இருக்கும். சரியா? அது ரெண்டு செப்பரேஷன் ஆகுது. ரெண்டு என்ன ஆகுது? செப்பரேஷன் ஆகுது. சரியா? அப்ப செப்பரேஷன் ஆகும்போது அதோட திசைவேகம் என்னவா இருக்கும்? v2 மைனஸ் v1 இருக்கும். என்னவா இருக்கும்? v2 மைனஸ் v1 இருக்கும். சரியா? அப்ப மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றது என்னன்னா, மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு அப்ரோச் பண்றதுக்கு இருக்கக்கூடிய திசை வேகத்துக்கும், அதே மாதிரி இந்த செப்பரேட் ஆகும்போது இருக்கக்கூடிய திசை வேகத்துக்கு இடையே உள்ள ஒப்பீட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீட்சியளிப்பு குணகம் இ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மீட்சியளிப்பு குணகம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுதா? ஆ, புரியுது நான் சொல்றது என்னன்ட்டு? புரியுதா? புரியுதா? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இங்க வா சொல்றேன். மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றது என்னன்னா, மீட்சியளிப்பு குணகம் அப்படின்றதுன்னா வி அப்ரோச், அதாவது அப்ரோச் பண்ற அப்ரோச், வி அப்ரோச்சின் திசைவேகம் என்னது? வி அப்ரோச்சுக்கும் வி அப்ரோச் மற்றும் என்னது? வி செப்பரேஷன், அதாவது செப்பரேட் பண்றதுக்கு இடையே உள்ள என்னது? இடையே உள்ள ஒப்பீடு. சரி, இந்த ரெண்டு திசைவேகத்துக்கும் இடையே உள்ள இடையே உள்ள இடையே உள்ள ஒப்பீடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒப்பீடு தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? இடையே உள்ள ஒப்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீட்சியளிப்பு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மீட்சியளிப்பு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? என்னன்னு சொல்லுவோம்? மீட்சியளிப்பு குணகம் சொல்லுவோம். அப்ப E is equal to என்னன்னு வருதுன்னா, E is equal to is nothing but ஃபார்முலா வந்து பார்த்தா v2 மைனஸ் v1 மோதலுக்கு செப்பரேட் ஆகும்போது, சரி, டிவைடட் பை என்னது? u2 மைனஸ் u1. ஓகே, இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் போடணும். இதுதான் வந்து பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. E is equal to மைனஸ் v2 மைனஸ் v1 டிவைட் பை u2 மைனஸ் u1 அப்படின்றது இதோடைய திசைவேகம். சரியா? சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது வந்து பண்ணா ஒரு ஒழுக்கமான ஒரு ஒழுங்கான மீட்சி மோதல் நடக்குது. ஒரு ஒழுங்கான மீட்சி மோதல் அப்படின்றது நடக்குதுப்பா. ஒழுங்கான மீட்சி மோதல் நடக்குது. ஒழுங்கான மீட்சி மோதல் அப்படின்றது ஏற்படுது. ஓகே, அப்ப அந்த ஒழுங்கான மீட்சி மோதல் என்ன நடக்கும் பாரு. ஒழுங்கான மீட்சி மோதல் என்ன நடக்கும்? ஒழுங்கான மீட்சி மோதல் என்னது? பட்டு ஒரு டைரக்ஷன்ல படுது, பட்டு அதே டைரக்ஷன்ல அதே ஹைட்டுக்கு ரிட்டர்ன் வரும். அதே ஹைட்டுக்கு அதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே ஹைட் தான் இருக்கும். சரியா? பட்டு அதே ஹைட் வந்து மீண்டும் கீழே வரும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதா? இந்த மீட்சி மோதல்ல பாரு, நான் அப்ரோச் பண்றதும் நான் இங்க அப்ரோச் பண்ணும்போது மோதலின் போது ஒரு திசைவேகம் இருக்கும், அதே மாதிரி மோதலுக்கு பிறகு ஒரு திசைவேகம் இருக்கும். ரெண்டுமே என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். புரியுதா? ரெண்டுமே என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். புரியுச்சா? மோதலின் போது இருக்கக்கூடிய திசைவேகமும் மோதலுக்கு பிறகு இருக்கக்கூடிய திசைவேகமும் எனக்கு என்ன இருக்கும்னா சமமா இருக்கும். உதாரணத்துக்கு இதை வந்து நான் நல்லா விளக்கணும் அப்படின்னா இங்க வாயேன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தான் மேட்டர் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்ப இது ரெண்டுத்தோட நிறைய வந்து பண்ணா 1 கிலோகிராம்பா. சரியா? இதோட ஆரம்ப திசைவேகம் எவ்வளவுனா 7 மீட்டர் per செகண்ட் இருக்கு. இதோட ஆரம்ப திசைவேகம் 0. சரியா? அப்ப நான் இங்க என்னத்துக்கு எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்து வச்சிருக்கேன். என்னது? எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷனை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த மோதலுக்கு பிறகு, சரியா, அப்ப அது மோதலின் போது ஒரு திசைவேகம் இருக்குமா? மோதலின் போது என்னது? 7 மீட்டர் per செகண்ட். நல்லா தெரியுதா? 7 மீட்டர் per செகண்ட் வச்சு மோதலுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு?
மோதலுக்கு பிறகு இந்த இது என்னாச்சு 7 மீட்டர் per செகண்டா மாறிச்சா? என்னமும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போது போடு. புரிஞ்சா 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 சை அகைன் சை. சரியா? இதே வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்கு இல்லையா? பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்ப என்ன நடக்குதுமா? பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்ப பாரு, அப்ப என்ன நடக்கும்? ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? ரெண்டும் சேர்ந்து சமமா மூவ் ஆகுதா? அப்ப போறது என்ன பண்ணுது? போறது என்ன ஆகல? ஆக்சுவலி என்ன ஆகலப்பா? இங்க பாரு, மோதிக்குச்சு. ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? மோதிக்குச்சு. ரெண்டுத்தோட வெலாசிட்டி சேம்னு சொல்லிட்டு எடுத்துக்குது. ரெண்டுத்தோட திசைவேகம் வந்து பண்ணா ஒரே சீரான திசைவேகம் இருக்குது. சரியா? அப்ப சீரான திசைவேகத்தின் போது என்ன ஆகுது? என்ன ஆயிடுச்சுப்பா? ரெண்டு என்ன ஆச்சு? ரெஸ்ட்டுக்கு வந்துச்சா? ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? ஓய்வுக்கு வந்துச்சா? வந்து படுது. அவ்வளவுதான். மீண்டும் செப்பரேஷன் அப்படின்னு நடக்கல. அப்ப என்ன ஆகுது? செப்பரேஷன் அப்படின்னு நடக்கல. ஓகே, புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே, அப்போ இங்க பாரு. அப்போ அப்போ மோதி கொள்ளும் போது நான் அப்ரோச்சிங் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா? அதே மாதிரி செப்பரேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா? அப்ரோச் பண்ணும்போது திசைவேகம் என்ன இருக்கும்? அப்ரோச் பண்ணும்போது அதோடைய அது செப்பரேஷன் ஆகும்போது திசைவேகம் என்னாச்சு? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒழுங்கான மீட்சி மோதல்ல வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கும்? அதோட திசைவேகம் வந்து எனக்கு அதோட மீட்சி குணகத்தோட மதிப்பு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? இதே இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல இன்எலாஸ்டிக் கொலிஷன் எப்படி இருக்கும்? அதாவது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது ஒழுங்கான மீட்சியற்ற மோதல்ல ஒழுங்கான மீட்சியற்ற மோதல் இருக்கு. ஒழுங்கான மீட்சியற்ற மோதல்ல எனக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கான மீட்சியற்ற மோதல்ல வந்து பார்த்தோன்னா ஒழுங்கான மீட்சியற்ற மோதல்ல என்னுடைய திசைவேகம் அப்படின்னு என்ன இருக்கும்? சுழியமா இருக்கும். சரியா? அப்போ 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 பாத்துக்கோ. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாரு, அப்ப என்னுடைய இந்த ஈயோட மதிப்பு இருக்குல்ல, ஈயோட மதிப்பு அப்படின்னு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தா 0வை விட அதிகமாகவும் அதே மாதிரி 1 விட குறைவாகவும் இருக்கும். சரியா? 1 விட என்னவா இருக்கும்? குறைவாகவும் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தா என்னுடைய மீட்சி குணகத்தோடைய ரேஞ்சு. ஓகே, கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, வெயிட், எஸ், மீட்சி எலிப்பு குணகம் இருக்கு இல்லையா? மீட்சி எலிப்பு குணகம் என்பது 1ஐ விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மீட்சி எலிப்பு குணகம் என்பது என்னது? 1ஐ விட அதிகமா இருக்குமா அப்படின்றத என்னோட கொஸ்டின். இருக்குமா இருக்காதா சொல்ல பார்க்கலாம். மீட்சி எலிப்பு குணகம் 1ஐ விட அதிகமாக இருக்குமா? இருக்குமா இருக்காதா? சரி, ஓகே. இதுக்கும் நான் வந்து நல்ல ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த பந்து எங்க போச்சு? இது இங்க இருக்கு. இது என்னது? பந்து வந்து இங்க இருக்கு. சரியா? இப்ப பாரு, இது அதே சேம் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? அந்த பந்து இருக்கு இல்லையா? அந்த பந்தை நான் என்ன பண்ணேன்? இந்த ஹைட்ல இருந்து என்ன பண்ணேன்? தூக்கி போனேன். இங்க பாரு. அப்ப என்ன ஆகுது? நான் போடுறதை விட இந்த ஹைட்ல இருந்து நான் தூக்கி போடுறது இல்லையா? இந்த ஹைட்ல இருந்து தூக்கி போடுறதை விட அது வர பவுன்சிங் அப்படின்னு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கா? தெரியுதா? நான் தூக்கி போடுறதை விட என்ன ஆகுது? அதிகமாகுதா? இந்த ஹைட்ல இருந்து நான் என்ன பண்ணேன்? தூக்கி போனேன். அப்ப தூக்கி போடும்போது அது வரது எப்படி இருக்குது? அது அந்த ஹைட்டை விட என்னது? எக்ஸ்ட்ரீம் ஹைட்டுக்கு போகுது. ஓகே, இது இப்படி போட்டேன்னா என்னது? இங்க பாரு, இந்த இடத்துல போட்டேன்னா இங்க பாரு, மீட்சி முதல் கரெக்டா இதுல வருது பாரு. இந்த ஹைட்ல இருந்து நான் தூக்கி போனேன் அதே ஹைட்டுக்கு. சரி, அதே ஹைட்டுக்கு மறுபடியும் வருதா? அதே ஹைட்டுக்கு வருதா? இந்த ஹைட்ல இருந்து நான் தூக்கி போனேன் அதே ஹைட்டுக்கு, சேம் அதே ஹைட்டுக்கு வந்து மீண்டும் கீழே வருது. ஓகே, அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஒழுங்கான மீட்சி முதல் சொல்லுவோம். சரியா? ஒழுங்கற்ற மீட்சி முதல் அப்படின்றது வந்து டக்குன்னு நின்றுக்குது. அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஒழுங்கற்ற மீட்சி முதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது மீட்சி குணகம் 1ஐ விட அதிகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதிகமா இருக்கும். எப்படின்னு பாரு, இது வந்து பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்குது. சரி, இந்த பந்து இங்க இருக்குது. ஓகே, இந்த ஹைட்ல இருந்து நான் பண்ண தூக்கி போட்டேன். ஆனா வரது எப்படி இருக்கு? வரது வந்து பண்ணா அதை விட எக்ஸ்ட்ரா ஹைட்டா வருது. அதை விட நான் எக்ஸ்ட்ரா ஹைட்டா வருது. சரியா? அப்ப எக்ஸ்ட்ரா ஹைட்டா வரும்போது வெயிட், சாரி கைஸ், சாரி, உடம்பு முடியல, சுத்தமா முடியல. இருந்தாலும் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? மீட்சி கணிப்பு குணகம்ன்றது 1ஐ விட கண்டிப்பா அதிகமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதிகமா இருக்கும். சரியா? எப்படி? ஓகே, 1ஐ விட அதிகமா இருக்கும். அப்படி 1ஐ விட மீட்சி அளிப்பு குணகம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா சிறப்பு மீட்சி முதல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சிறப்பு, ஸ்பெஷல் எலாஸ்டிக் கொலிஷன் இன் இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சூப்பர் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. இது தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு மீட்சி முதல் சொல்லுவாங்க. சிறப்பு மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சிறப்பு மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ல சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகேப்பா. ஓகே. அதுக்கடுத்து பாக்குறது என்னன்னா கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உன்னமாதான் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு உன்னமாதான் கோட்பாடு. சரியா? ஓகே, இந்த நேர்கோட்டு உன்னமாதான் அப்படிங்கிற கோட்பாடு அப்படின்னு என்னன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து பண்ணா வெளிப்புற விசை இருக்கு இல்லையா? அந்த வெளிப்புற விசையை பத்தி நம்ம இங்க பேசல. சரியா? அதனுடைய உட்புற விசைகள் இருக்கு இல்லையா? அந்த உட்புற விசைகள் மட்டும்தான் என்ன பண்ணும்? செயல்படும்.
ஓகே, வெளியே இருந்து நான் ஒரு விசை கொடுக்குறேன், எந்த பக்கம் இருந்து வெளியே ஒரு விசை கொடுக்குறேன், ரெண்டுமே வந்து பட்டான்னு மோதிக்கிச்சிங்க. நான் இங்க வெளிப்புற விசையை பத்தி பேசல, வெளிப்புற விசையை பத்தி நான் இங்க பேசல. ஒன்ன மாதா கோட்பாடு அப்படின்னு என்னன்னா அதே உட்புற விசைகளை பத்தி மட்டும் தான் நான் பேசுறது. சரியா? ஓகே, அது இங்க என்ன விசை மட்டும் செயல்படும், இங்க உட்புற விசைகள் மட்டும் செயல்படும். மட்டும் என்ன பண்ணும், செயல்படும். சரியா? செயல்படும். ஓகே, அதுனா ஒன்னமாதான் கோட்பாடு அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, இங்க இருந்து வந்து பண்ணா இந்த இது ஒரு பந்து இருக்குது, இங்க என்னது இன்னொரு பந்து இருக்குது, இதோட இது மேல இருக்கக்கூடிய ஒந்தம் வந்து பண்ணா எம்யூன்னு வச்சுக்கலாம். சரியா? இங்க இருக்கிறது என்னது எம்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒந்தம் இருக்குது. ஓகே, இது ரெண்டு என்ன பண்ணிக்குது, மோதிக்குது. ரெண்டு என்ன பண்ணிக்குது, மோதிக்குது. மோதினதுக்கு அப்புறம் இது வந்து என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் தெரியுமா? அப்ப இதோடைய ஒந்தம் எனக்கு எப்படி இருக்கும்னா எம்யூவா மாறிச்சு, எம்வியா மாறிடும். இதோட ஒந்தம் என்ன ஆயிடும், எம்யூவா மாறிடும். அப்ப என்னது, அப்போ இந்த ஒந்தமும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா. அதை பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உந்தமாதா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, உந்தமாதா கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா உந்தமாதா கோட்பாடு என்பது, அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உந்தமும், சரியா, ஆரம்பத்துல வந்து பண்ணா எவ்வளவு, இது வந்து 2 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்தம் இருக்குது. மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உந்தமும் மோதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உந்தமும் என்னவா இருக்கு, எனக்கு சமமா இருக்கும். அதுதான் இந்த உந்தமாதா கோட்பாடு சொல்லுது. சரியா? ஓகே, அதாவது ஆரம்ப உந்தம்ன்றது என்னது, மோதலுக்கு முன்பு உள்ள உந்தம். மோதலுக்கு முன்பு. சரியா? ஓகே, அப்ப இறுதி உந்தம் என்பது என்னன்னா, இறுதி உந்தம் என்பது மோதலுக்கு பின்னாடி கூடிய உந்தம் என்னவா இருக்கும், சமமா இருக்கும். மோதலுக்கு பின்பு. சரியா? அப்ப மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உந்தமும் மோதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உந்தமும் எனக்கு என்னவா இருக்கும், சமமா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த உந்தமாதா கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இந்த உந்தமாதா கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மோதலுக்கு முன்பு மோதலுக்கு பின்னாடி மட்டும்தான் அப்படின்னு கேட்டேன்னா, மோதலின் போதும் அந்த உந்தமானது என்னவா இருக்கும், மாறாது. சரியா? இப்ப வந்து பண்ணா இங்க பாரு, மோதலுக்கு முன்னாடி ஒரு உந்தம் இருக்கு, மோதலுக்கு பின்னாடி ஒரு உந்தம் இருக்கு, ரெண்டுமே சமம். அப்ப மோதலின் போதும் உந்தம் எனக்கு எப்படி இருக்கும், மோதலின் போதும் அந்த உந்தமானது சமமாக தான் இருக்கும். சரியா? மோதலின் போதும் அந்த உந்தமானது மாறாமல் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சா? இது ஒரு நல்ல இது. ஓகே, அப்போ என்னது, மோதலின் போது அதனுடைய உந்தமானது மாறாது. அததான் என்ன சொல்லுது, இந்த உந்தமாதா கோட்பாடு அப்படின்றது சொல்லுது. அததான் என்ன சொல்லுது, இந்த உந்தமாதா கோட்பாடு சொல்லுது. ஓகேவா? ஓகே, இப்ப ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் போலாம். சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தனா, இங்க பாரு, 5 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளானது 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் செல்கிறது. மேலும் 20 கிலோகிராம் நிறை கொண்ட பொருள் வந்து ஓய்வில் உள்ள பொருள் மீது மோதுகிறதாம். அது இது வந்து பண்ணா 5 கிலோகிராம். இது எவ்வளவு, 5 கிலோகிராம் மாஸ் இருக்குது. சரியா? இது என்ன பண்ணுதுன்னா 20 கிலோகிராம் எவ்வளவு, 20 kg இருக்கக்கூடிய மாஸ் மேல மோதுதாமா. சரியா? மோதுகிறது எனில் இரண்டாவது பொருளில் உள்ள திசைவேகம் இதன் மீது மோதலுக்கு பின்னாடி இது மேல ஒரு திசைவேகம் ஏற்பட்டிருக்குமா, அந்த திசைவேகம் V2 மதிப்பு என்னன்னு கேட்கலாம். V2 மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கலாம். புரிஞ்சா? ஓகே, இங்க பாரு, இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு மோதல் இருக்குமா, அப்ப என்னது, உந்தமாதா கோட்பாட்டின்படி இதுக்கு ஒரு மோதல் இருக்கும். அது என்னது, M1V1. ஆமா, M1V1. சரியா? அதுக்கப்புறமா இதன் மீது ஆரம்பத்துல என்ன ஆகும், இதன் மீது ஒரு உந்தம் இருக்குமா, இதன் மீது என்ன ஆகும், இது ஒரு உந்தம் செயல்படாதா? எஸ், செயல்படும். அது என்னது, M2V2 அப்படின்னு உந்தம் இருக்கும். M2V2. ஆனா இந்த பொருள் என்னது, ஆரம்பத்துல வந்து பண்ணா ஓய்வுல இருக்குது. அதனால இதெல்லாம் 0 ஆயிடும். சரியா? அதுக்கப்புறமா அது இறுதி உந்தம் பார்த்தனா என்ன ஆகும், இது மோதிக்குது. இது ரெண்டு ஒரு மீட்சி மோதல். சரியா? ஓகே, இது ரெண்டு ஒரு மீட்சி மோதல். சரியா? அப்ப மீட்சி மோதல் அப்ப என்ன ஆகும், இந்த பொருளுடைய உந்தம் வந்து பண்ண ஆயிடும், இந்த பொருளுக்கு வந்து உந்தம் வந்து ஆயிடும், 0 ஆயிடும். இதோடைய உந்தம் வந்து 0 ஆயிடும். அப்ப இதுக்கு ஒரு உந்தம் செயல்படும். அப்ப என்னது, அந்த உந்தம் வந்து பண்ணா M2V2 சொல்லிட்டு செயல்படும். M2 × V2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செயல்படும். புரிஞ்சா எனக்கு? அப்ப இங்க இருந்து என்னது, M1 × V1 = M2 × V2வா? எனக்கு இப்ப V2 மதிப்பு தான் வேணும். அப்ப V2 சமம் என்ன வரும், V2 = M1 × V1 / என்ன வரும்பா, M2 சொல்லிட்டு வருமா. M1 மதிப்பு எவ்வளவு, 5. ஓகே, V1 மதிப்பு எவ்வளவு, 10 / எவ்வளவு, 20. அப்ப இதுவும் கேன்சல். இது எவ்வளவு, 2.5. சரியா? அப்ப V2 மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தனா, மோதலுக்கு பின்னாடி இருக்க ஒரு திசைவேகம் இருக்கும். அந்த திசைவேகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தனா எவ்வளவு, 2.5 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு தான் இதோட மோதலுக்கு பின்னாடி உள்ள திசைவேகம். மோதலுக்கு பின்புள்ள திசைவேகம். புரிஞ்சா?
புரிஞ்சாப்பா? இவ்வளவுதான். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். அதுக்கடுத்த கொஸ்டின் பாரு. அதுக்கடுத்த கொஸ்டின், எம் நிறை கொண்ட பொருளானது ஃபோர் எம் நிறை கொண்ட ஓய்வில் உள்ள பொருளின் மீது மோதுகிறது. மோதலுக்கு பிறகு சிறிய நிறை கொண்ட பொருளானது ஓய்விற்கு வருதாமா. சிறிய நிறை கொண்ட பொருளானது ஓய்விற்கு வருகிறது எனில், மேலும் அவற்றின் ஆரம்ப திசைவேகம் u எனில் அவற்றின் மீட்சி எழுப்பு குணகத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். மீட்சி எழுப்பு குணகத்தினுடைய மதிப்புன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? M1ஓட மதிப்பு எவ்வளவு? M1ஓட மதிப்பு எவ்வளவு? M. சரியா? M2ஓட மதிப்பு எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான்? 4m. சரியா? இது ஆரம்பத்துல என்னவா இருக்குது? இது ஆரம்பத்துல என்னவா இருக்குப்பா? U1ஓட மதிப்பு என்னவா இருக்கு? எனக்கு U1ஓட மதிப்பு U-வா இருக்குதாமா. நான் U1ஓட மதிப்பு என்னவா இருக்குது? U-வா இருக்கு அப்படின்னு சொல்றான். U1 அப்படின்ற திசைவேகத்துல போகுது. சரியா? இது என்ன இருக்குது? அப்ப ஆரம்பத்துல இது என்ன இருக்குது? ஓய்வுல இருக்குது. இது என்ன இருக்குது? ஓய்வுல இருக்குது. சரியா? மோதலுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு திசைவேகம் வந்து V1-ஆ, இதுக்கு ஒரு திசைவேகம் வந்து V2ஓட மதிப்பா? ஆமாவா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இந்த மதிப்பு என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுப்பா? இது என்ன ஆயிடுச்சு? அம்மா பாத்துக்கோ. சிறிய நிறை கொண்ட பொருளானது என்னாச்சு? ஓய்வுக்கு வந்துச்சு. இது என்னாச்சு? ஓய்வுக்கு வந்துச்சு. ஓய்வுக்கு வந்துச்சா? எஸ், வந்துச்சு. அப்ப இதுக்கு ஒரு திசைவேகம் வந்திருக்கும். அந்த திசைவேகம் B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க. அந்த திசைவேகம் என்ன எடுத்துக்க? B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க. சரியா? ஓகே. அப்ப அப்ப உன்னமான கோட்பாட்டின்படி இதுக்கு என்னது? இது இப்ப இது வந்து பண்ண என்னது? U1. சரியா? V1ஓட மதிப்பு 0. ஓகே, V1ஓட மதிப்பு 0. V2ஓட மதிப்பு வந்து பண்ணா எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். V2ஓட மதிப்பு என்ன பண்ணணும், அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அப்ப இங்கிருந்து என்ன, நான் உந்தமான கோட்பாட்டின்படி M1U1 இஸ் ஈக்குவல் டு என்னது? M2V1 சமமா இருக்குமா? ஆமாவா? ஏன்னா இங்க வந்து பண்ணா ஆரம்பத்துல இது 0 ஆயிடும். ஸோ 0 கணக்குல எடுத்துக்க தேவை. ஓகே, M1ஓட மதிப்பு எவ்வளவு? M. U1ஓட மதிப்பு அதே U1 எடுத்துக்க. சரியா? M2ஓட மதிப்பு எவ்வளவு? 4m. சரியா? 4m. இது என்னது? V1ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? V1ஓட மதிப்பு இது வந்து பண்ணா என்னது? ஆக்சுவலி என்ன ஆகும்? ஸோ வந்து ஒரு திசைவேகத்தை பெறுமா? மோதலுக்கு பின்னாடி ஒரு திசைவேகத்தை பெறுமா? அந்த திசைவேகம் V2. சரி, V2ஓட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதனால நான் எடுத்துக்க V2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப எனக்கு இங்க என்ன தேவை? V2ஓட மதிப்பு தான் வேணும். V2 is equal to என்ன வரும்? V2 is equal to M into U1 divided by 4mன்னு சொல்லிட்டு வருமா? அப்ப M கேன்சல். அப்ப V2ஓட மதிப்பு என்னாச்சு? V2ஓட மதிப்பு என்ன போதும்? V2ஓட மதிப்பு என்ன ஆகும் பாரு? என்னவாகும்? U1 divided by 4 வருமா? இதுதான் என்னோட V2ஓட மதிப்பு. இதுதான் என்னோட V2ஓட மதிப்பு. புரிஞ்சா? நைஸ் நைஸ் நைஸ். சரியா? இப்போ இப்போ அப்ப என்னது? மீட்சி எழுப்பு குணகம் E என்பது என்னன்னு சொல்லுவோம்? மைனஸ் ஆஃப் V2 மைனஸ் V1 டிவைட் பை U2 மைனஸ் U1. அதான சொல்லுவோம், U2 மைனஸ் U1. அப்ப இங்க பாரு, இந்த U2ஓட மதிப்பு. சரியா? U2ஓட மதிப்பு அப்ப என்னது? U2ஓட மதிப்பு என்னப்பா? மோதலுக்கு முன்னாடி இரண்டாவது நிலை மீது செயல்பட்ட இது எவ்வளவு? 0 ஆயிடுச்சா? இது 0 ஆயிடுச்சு. V2ஓட மதிப்பு எவ்வளவு? இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? U1 பை எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? U1 பை, அதாவது அது என்ன எடுத்துக்க? U எடுத்துக்க. U1 வந்து U எடுத்துக்க. அப்ப U பை 4 மைனஸ் 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 இந்த V1ஓட மதிப்பு எவ்வளவு? 0வா? 0வா? டிவைட் பை U2ஓட மதிப்பு என்னாச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப U1க்கு ஒரு மதிப்பு இருக்குமா? அந்த மதிப்பை நான் எடுத்துக்கிறேன். வெறும் U எடுத்துக்க. அப்ப இந்த மைனஸும் கேன்சலா? இந்த மைனஸும் கேன்சல். சரியா? கேன்சல் ஆயிடுச்சா? அப்ப E is equal to என்னது? E is equal to U by 4Uன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இந்த U கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப E ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? 1/4. அப்ப இதுதான் வந்து என்னோட ஆன்சர். E ஓட மதிப்பு எவ்வளவு? 1/4. இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா? நைஸ் நைஸ் நைஸ். ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட பொருளானது ஓய்வில் உள்ள 3 கிலோகிராம் நிறை கொண்ட ஓய்வில் உள்ள பொருளின் மீது மீட்சி மோதலை ஏற்படுத்துகிறது. ஓகே, எனில் மோதலுக்கு பிறகு சிறிய நிறையானது மோதலின் எதிர் திசையில் 2 மீட்டர் பர் செகண்ட் என்ற வேகத்தில் வருது. மோதலுக்கு பிறகு 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல வருதாமா. சொல்லிட்டாங்களா? எஸ், சொல்லிட்டாங்க. சரியா? சொல்லிட்டாங்க. என்ற வேகத்தில் வருகிறது எனில் மோதலுக்கு முன்பு அந்த சிறிய பொருளின் ஆரம்ப திசைவேகம் என்ன அப்படிதான் கேட்கறாங்க. சரியா? ஒன்னும் இல்ல, இதெல்லாம் ரொம்ப சாப்ப ஜுஜுபி மீட்சி மோதல் கொடுத்துருக்கான். அப்ப மீட்சி மோதல்ல என்னுடைய இது என்னடா இது பேரு? மீட்சி குணகம் அப்படின்னு எப்படி இருக்கும்? மீட்சி குணகத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு 1க்கு சமமா இருக்குமா? அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு. சரியா? அப்ப மோதலுக்கு முன்னாடி அதனுடைய உந்தம் என்னவா இருக்கும்? பாரு, இந்த 1 கிலோகிராமா?
1 கிலோகிராம் 1. சரியா? அப்ப வியோட மதிப்பு என்ன? யூவோட ஆரம்ப திசைவேகத்தோட மதிப்பு தெரியாது, எனக்கு யூவா இருக்கும். சரியா? அப்ப மோதலுக்கு பின்னாடி 3 கிலோ மோதலுக்கு முன்பு அந்த 3 கிலோகிராம் உடைய 3 கிலோகிராம் உடைய உந்தம் எவ்வளவு? அது எந்த வித திசைவேகத்திலையும் போல, அப்ப 0வா இருக்கும். ஆமாவா? அப்ப மோதலுக்கு முன்னாடி அது திசைவேகம் என்னவா இருக்கும்? வெறும் யூவா இருக்குமா? வெறும் 1 யூன்னு இருக்கும். 1 யூன்னு சொல்லிட்டு இருக்கும். புரிஞ்சா? அப்ப மோதலுக்கு பின்னாடி பாரு என்ன நடக்குது? அந்த சிறிய நிறை இருக்கு இல்லையா? அந்த சிறிய நிறையானது என்ன பண்ணுதாமா? 2 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற எதிர் திசையில வருதாமா. எவ்வளவு? 2 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற எதிர் திசையில வருதுன்னா அப்ப என்ன ஆகுது? 1 into -2வா? அப்ப என்ன ஆகும்? இதுக்கு வந்து பண்ண ஒரு திசைவேகம் ஏற்பட்டிருக்குமா? இந்த 3 கிலோகிராம் நிறைக்கும் ஒரு திசைவேகம் ஏற்பட்டிருக்கும். அந்த திசைவேகம் 3 into v2வா? ஆமாவா? அப்ப மோதலுக்கு முன்பு உள்ள உந்தம் இது வந்து என்னது? மோதலுக்கு முன்பு 1 கிலோகிராம் நிறை மீது இருக்கக்கூடிய உந்தம், 3 கிலோகிராம் நிறை மீது இருக்கக்கூடிய உந்தம். இது மோதலுக்கு பின்பு 1 கிலோகிராம் நிறை மீது இருக்கக்கூடிய உந்தம், 3 கிலோகிராம் நிறை மீது இருக்கக்கூடிய உந்தம். அப்ப இதோட உந்தம் என்ன ஆயிடுச்சு? -2 plus 3v2வா? 3v2வா? ஆமாவா? சரி, ஓகே. அப்ப இங்க இருந்து நான் உந்தத்தோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த உந்தத்தோட மதிப்பு என்னது? u1 சமம் என்ன எடுத்துக்க? u1 சமம் என்னன்னு சொல்லலாம்? -2v2ன்னு சொல்லலாமா? 3v2 -2ன்னு சொல்லலாமா? 3v2 -2ன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமா சொல்லலாம். சரியா? என்ன பண்ணலாம்? தாராளமா சொல்லலாம். ஆமா தானே? நான் தனித்தனியே பிரிச்சு எழுதிக்கிறேன். சரியா? அப்ப இங்க என்னோட மீட்சி குணகத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? மீட்சி குணகத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? -v2 - v1 v2 - v1 divided by u2 - u1 இருக்குமா? u2 - u1 சொல்லிட்டு இருக்குமா? ஆமாவா இல்லையா? ஓகே. அப்ப இந்த மீட்சி குணகத்தோட மதிப்பு என்னவா இருக்கு? எனக்கு 1க்கு சமமா இருக்கும். சரியா? மைனஸ் ஆஃப் இந்த v2 இருக்குதுல்ல, v2க்கு கண்டிப்பா என்னது? ஸோ மோதலுக்கு பின்னாடி ஒரு திசைவேகம் இருக்கும். 3 கிலோகிராம் நிறை மீது ஒரு திசைவேகம் இருக்கும். அந்த திசைவேகம் என்னது? v2 வந்துச்சு. ஓகே. அப்ப மோதலுக்கு முன்னாடி ஒரு ஆரம்ப திசைவேகம் இருந்திருக்கும். அதோட மைனஸ் என்னது? மதிப்பு என்னது? ஒரு -2. சரியா? எது மீது இருக்கக்கூடியது? அந்த 1 கிலோகிராம் நிறையின் மீது இருக்கக்கூடியது. ஏன்? எதிர் திசையில போனால -2. சரியா? அப்ப மோதலுக்கு அப்ப என்ன ரெண்டாவது பொருளுக்கு ஏதாச்சும் ஆரம்ப திசைவேகம் இருந்துச்சா? எதுவும் கிடையாது, 0. அப்ப முதல் பொருளுக்கு ஒரு ஆரம்ப திசைவேகம் இருந்துச்சு, அது u1. அப்ப இதுவும் நினைச்சு கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப u1 is equal to என்ன எழுதலாம்? v2 plus 2ன்னு எழுதலாமா? v2 plus 2ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? எஸ், தாராளமா எழுதலாம் தானே? எழுதலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண? நான் சமன்படுத்துறேன். எப்படி சமன்படுத்தலாம் பாரு? 3v2 சமம் 3v2 minus 2 சமம் என்ன எழுதலாம்? v2 plus 2ன்னு எழுதலாமா? v2 plus 2ன்னு எழுதலாமா? அப்ப இது ரெண்டுத்தையும் v2 வர என்னன்னு பக்கம் கொண்டு வர. அப்ப என்னது? 3v2 minus v2 சமம் v2 சமம் என்னது? 4ன்னு சொல்லிட்டு வருமா? அப்ப எனக்கு v2 ஓட மதிப்பு வேணும். அப்ப என்னது? 2v2 சமம் 4. அப்ப v2 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? 2 மீட்டர் per second. ஓகே. அப்ப இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு. v2 ஓட மதிப்பு எடுத்துன்னு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வரும். அப்ப என்ன ஆகும்? 1 is equal to minus of v2வா? v2 ஓட மதிப்பு எவ்வளவு? 2 plus 2 ஆமாவா? 2 plus 2 divided by minus u ன்னு சொல்லிட்டு minus u1. இந்த மைனஸ் கேன்சல். ஆமாவா? அப்ப u1 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? u1 ஓட மதிப்பு எவ்வளவு? 4 மீட்டர் per செகண்ட். இதுதான் என்னோட ஆன்சர். 4 மீட்டர் per செகண்ட் அப்படின்றதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஒண்ணுமே இல்ல, இந்த மோதல் தான். சரியா? இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இந்த v2 v1 அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. v2 ஓட மதிப்பு, v1, அப்புறமா u1 ஓட மதிப்பு, u2 ஓட மதிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? இரண்டாவது நிலையின் ஓகே, இது என்னது? v2 அப்படின்றது இரண்டாவது நிலையின் மோதலுக்கு பின்னாடி உள்ள திசைவேகம். சரியா? இது வந்து பண்ணா முதல் நிலையோடைய மோதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திசைவேகம். இது என்னது? முதல் நிலை இருக்கு இல்லையா? அந்த முதல் நிலையோட மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசைவேகம். u2 அப்படின்னு என்னது? இரண்டாவது நிலையினுடைய மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசைவேகம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த கொஸ்டின் 2 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளானது ஓய்வில் உள்ள இரண்டாவது பொருளின் மீது மீட்சி மோதலை ஏற்படுத்துகிறது. என்னது? ஓய்வில் உள்ள இரண்டாவது பொருளின் மீது மீட்சி மோதலை ஏற்படுத்துகிறது. ஓகே. எனில் அவற்றின் இயல்பு திசையில் மோதலுக்கு பிறகு அவற்றின் ஆரம்ப திசை வேகத்தில் என்னது? இயல்பு திசையில அதோட எங்க போச்சு? இந்த டைரக்ஷன்ல மோதிக்குது. ரெண்டுமே இப்படி மோதிக்குதுன்னா மோதும் போது ஒரு டைரக்ஷன்ல போகுமா? அதுதான் அதோட இயல்பு திசை. போகக்கூடிய டைரக்ஷன்லயே அவற்றின் ஆரம்ப திசை வேகத்தில் 1/4 பகுதி என செல்கிறது. 1/4 பகுதி என செல்கிறது. யூவோட மதிப்பு என்னது? 4ல் 1 பங்கு. எது? மோதலுக்கு அப்புறம். ஓகேவா?
எனில் ஓய்வில் உள்ள பொருளின் நிறை என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா. இங்க என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு. முதல் என்ன இருக்கு, 2 கிலோகிராம் நிறை இருக்கு. 2 கிலோகிராம் நிறையின் மீது மோதலுக்கு முன்னாடி உள்ள திசைவேகம் u1. ஓகே, அப்ப அதுக்கு அடுத்து ஒரு நிறை இருக்கு, அந்த நிறையோட மதிப்பு தெரியுது எனக்கு m. சரியா, m இது என்னது, ஓய்வில் இருக்குதாமா. இது என்ன இருக்குது, ஓய்வில் இருக்குது. ஓகேவா, அப்ப என்னது u1 ஓட மதிப்பு எவ்வளவு, அதே u1 தான். சரியா, அப்ப u2 ஓட மதிப்பு எவ்வளவு, 0. u2 ஓட மதிப்பு 0. புரிஞ்சா, இது புரிஞ்சா. மோதலுக்கு பின்னாடி அந்த 2 கிலோகிராம் நிறை இருக்குல்ல, 2 கிலோகிராம் நிறைக்கு வந்து பண்ணா ஒரு திசைவேகம் ஏற்படுது. அந்த திசைவேகம் எவ்வளவு, ஆரம்ப திசைவேகத்துல 4ல ஒரு பகுதி. ஆரம்ப திசைவேகத்துல 4ல ஒரு பகுதினா எவ்வளவு, u1/4 சொல்லுவோமா, u1/4 அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்கடுத்தது இதுக்கு வந்து பண்ண இந்த நிறைக்கு வந்து பண்ண ஒரு இது என்னது, ஒரு திசைவேகம் செயல்படும். ஓகே, அந்த திசை என்னது, என்னோட v2. அந்த திசைவேகம் என்னது, என்னோட v2. சரியா, ஓகே. அப்ப இங்க என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமா. அப்ப இங்க பாரு, இதன் மீது அப்ப மோதலுக்கு முன்னாடி இதன் மீது செயல்படக்கூடிய உந்தம் என்னது, 2u1. 2u1 பிளஸ் என்னது, இதன் மீது என்னது 0 ஆயிடுமா, இது என்னாச்சு 0 ஆயிடுமா, 0. அப்ப மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய உந்தம் எவ்வளவு, இதன் மீது செயல்படக்கூடிய உந்தம் வந்து பண்ணா 2 × u1/4. கரெக்டா, 2 × u1/4. ஓகே, பிளஸ் என்ன வரும், பிளஸ் என்னது m × v2. பிளஸ் இதன் மீது செயல்படக்கூடிய உந்தம் எவ்வளவு, m × v2. ஆமாவா, அப்ப இதுவும் எவ்வளவு, கேன்சல் ஆயிடுச்சு. சரியா, கேன்சல் ஆயிடுமா, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ இங்க எனக்கு mv2 தான் வேணும். அப்ப mv2 சமம் என்ன எழுதலாம், mv2 சமம் என்னப்பா எழுதலாம், என்ன எழுதலாம், இந்த அப்படியே இங்க கொண்டு போயிடு, வேலை முடிச்சு. 2u1 மைனஸ் ஆஃப் u1/2. ஆமா, இதுக்கு மீசியமா எடுத்தோம்னா என்ன ஆகும், மீசியமா எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3u1/2 சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னுடைய இரண்டாவது உந்தத்தோட மதிப்பு. ஓகேவா, mv2 ஓட மதிப்பு என்னது, 3u1/2. புரிஞ்சா, 3u1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. சரியா, இங்க நான் என்ன பண்ணேன், மீட்சி எரிப்பு குணகத்தினுடைய ஃபார்முலா பயன்படுத்தேன். E = என்னது, E = minus of v2 minus v1 u2 minus u1. ஓகே, இதை வந்து நிறைய பேர் அப்படி m1 × v1 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபார்முலாவை மட்டும் வச்சு குழப்புவாங்க. நீ வந்து என்கிட்ட படிச்சுன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபார்முலாவை நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இது வந்து டெரிவேஷன்லாம் முக்கியம் இல்லை, இவ்வளவு தான்டா தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, டெரிவேஷன் போடுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். சரியா, அப்ப இங்க வந்து பண்ண v2 ஓட மதிப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சோம். இங்க பாரு, v2 ஓட மதிப்பு என்னவா இருக்கும், எனக்கு தெரியாது. v2 ஓட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்ப மைனஸ் ஆஃப் என்னது, அதே v2 தான். ஓகே, ஆனா இந்த v1 ஓட மதிப்பு தெரியும். v1 ஓட மதிப்பு எவ்வளவு, v1 ஓட மதிப்பு v1 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா, என்னது u1/4. u1/4 சொல்லிட்டு எடுத்துக்க. ஆமா தான், u1/4 டிவைடட் பை என்ன வரும், ஓகே u2. அப்ப என்னது, அப்ப ஆரம்பத்துல இந்த திசைவேகம் என்னது 0 மோதலுக்கு முன்னாடி. அப்ப இங்க இருந்தது என்னது u1. அப்ப இந்த மைனஸ் கேன்சலா. அப்ப e ஓட மதிப்பு எவ்வளவு, 1. அப்போ 1 = v2 ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம். என்னப்பா கண்டுபிடிச்சோம், சரி ஓகே, நான் 1ன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, 1 = v2 minus u1/4 divided by என்ன வரும், 4/u1. 4/u1 சொல்லிட்டு வருமா. அப்ப இந்த u1 நான் என்னன்னு கொண்டு போயிருந்தேன். அப்ப u1 சமம் என்னாச்சு, u1 சமம் v2 minus u1/4. அப்ப இது என்னாச்சு, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னாச்சு, u1 plus u1/4 வரும். அப்ப v2 ஓட மதிப்பு என்னாச்சு, v2 ஓட மதிப்பு என்னன்னு வருப்பா, v2 ஓட மதிப்பு 5u1/4 சொல்லிட்டு வருமா, 5u1/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் என்னோட v2 ஓட மதிப்பு. இது என்னது, என்னோட v2 ஓட மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னது, என்னோட v2 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணேன்னா, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த என்ன எடுத்துட்டு போயிட்டு இங்க நான் பயன்படுத்த போறேன். பயன்படுத்தலாமா, என்ன பயன்படுத்தினா என்ன வரும். அப்ப e ஓட மதிப்பு எவ்வளவு, சாரி இந்த v2 ஓட மதிப்பு எடுத்துட்டு போயிட்டு எங்க இதில் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுல இந்த பகுதியில் நான் என்ன பண்ண போறேன், பயன்படுத்தலாமா. அப்ப m × v2 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா, 5u1/4 எவ்வளவு 3u1/2 சொல்லிட்டு வருமா. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அது 2 4 வருமா, 2 வருமா. அப்ப m என்ன வரும், m 3 × 2/5 சொல்லிட்டு வரும். அப்ப எவ்வளவு, m 6/5 சொல்லிட்டு வரும். m எவ்வளவு 6/5 kg சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம், 1.2 kg சொல்லலாம். 1.2 kg சொல்லலாம். இதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். நான் மேத்தமெட்டிக்ஸ் போட்டேன்னா எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, கொலிஷன்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, கொலிஷன் என்ன வரும், எனக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். புரியுதா.
ஓகே. ஆ சரிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஆ அதுக்கடுத்து என்னன்னா திசைவேக பரிமாற்றம். அதுக்கடுத்து என்னது? திசைவேக பரிமாற்றம். திசைவேக பரிமாற்றம் அப்படின்றது என்னன்னா, A மற்றும் B என்ற 2 பந்து சாரி திசைவேக பரிமாற்றம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அதுக்கு தான் நான் உன்ன எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தான் என்ன பண்ணேன், இந்த இந்த ஒரு இது எடுத்துட்டு வந்தேன். எதுப்பா? நான் ஐயய்யோ! எங்கடா இருக்குது? இத எடுத்துட்டு வந்தேன். ஓகே. இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இது இன்எலாஸ்டிக் கொலிஷன். நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்? மீட்சி கோணத்த என்னது? மீட்சி முதல்ல எடுத்துக்க. எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்துக்க. ஓகே. அப்ப இதோட திசைவேகம் என்ன எடுத்துக்கணும்னா, நானு ஒரு நான் 5ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதோட திசைவேகம் 7ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப இது 2த்தையும் என்ன பண்ணேன்? நானு மோத விடுறேன். அப்ப மோதலின் போது என்ன ஆகுதுன்னு பாரு. மோதலின் போது என்ன ஆகுது? எக்ஸாக்ட்டா பாரு, எக்ஸாக்ட்டா பாரு. ஓகே. இந்த இடத்துல இருந்து இது. இந்த இடத்துல இருந்து என்ன பண்றேன்? இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இத மோத விடுறேன். சரியா? மோத விடலாமா? எஸ். மோத விடுறேன். மோத விட்டாச்சு. என்ன ஆகுது? பட்டு சொங்கின்னு போகுதா? அப்ப இதோட திசைவேகம் என்னாச்சு? 7 மீட்டர் பெர் செகண்ட் ஆச்சு. இதோட திசைவேகம் எவ்வளவு ஆச்சு? -5 பெர் மீட்டர் செகண்ட் ஆச்சா? அப்ப என்னாச்சு? 2தோட திசைவேகம் என்னாச்சு? பரிமாற்றம் ஆயிடுச்சா? ஓகே. அப்ப இதோட திசைவேகம் இதுக்கு, இதோட திசைவேகம் எங்க இதுக்கு வந்துச்சா? அப்ப மோத விடு மறுபடியும். சை மாறிச்சு. மாறிச்சா? இன்னும் உனக்கு வந்து பார்த்தா எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இதோட திசைவேகத்த வந்து நானு 7 மீட்டர் இத வந்து என்னது? 4 மீட்டர் பெர் செகண்டா மாத்துறேன். இதோட திசைவேகத்த நானு 0வா மாத்துறேன். சரியா? அப்ப இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. மோதுது. பட்டு என்னாச்சு? இது 4 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லிட்டு போகுது. இன்னும் வந்து உனக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இதோட திசைவேகத்த நான் இன்னும் அதிகமாக்குறேன். 10 மீட்டர் பெர் செகண்ட் அதிகமாக்குறேன். அப்ப மோதுது. வேகமா மோதுது. அப்ப என்னாச்சு? இது ரெஸ்ட்ல வந்துட்டு இது மோதிருச்சா? ஆமாவா? ரெஸ்ட்ல வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? மோதிருச்சா? மோதப்பட்டுச்சு. சொய்ன்னு போயிடுச்சு. மோதப்பட்டுச்சு. சொய்ன்னு போயிடுச்சா? ஆமாவா? இல்லையா? எஸ். ஆமா, ஆமா, ஆமாங்க. ஆ அப்போ அப்ப இங்க பாரு A மற்றும் B என்ற 2 பந்துகளின் திசைவேகம் முறையே 0.5 மீட்டர் பெர் செகண்ட் மற்றும் -0.3 மீட்டர் பெர் செகண்ட் எனில், மோதலுக்கு பிறகு B மற்றும் A வின் திசைவேகம் என்னவா இருக்கும்? A உடைய திசைவேகம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? A உடைய திசைவேகம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 0.5 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருக்கானா? ஆமாவா? அப்ப B யோட திசைவேகம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? P யோட திசைவேகம் வந்து பார்த்தா -0.3 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருக்கானா? அப்போ பாரு, அப்ப இதோடைய திசைவேகம் என்ன ஆயிக்கும்? பரிமாற்றம் ஆயிடுமா? இது இதுக்கு, இது இதுக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆமாவா? அப்ப A ஓட திசைவேகம் என்ன ஆயிடுச்சு? A ஓட திசைவேகம் எவ்வளவு? -0.3 மீட்டர் பெர் செகண்டா? ஆ அப்ப B யோட திசைவேகம் என்ன வந்துச்சு? 0.5 மீட்டர் பெர் செகண்ட்னு வருமா? அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சுச்சா? நைஸ், நைஸ், நைஸ். அடுத்து பாரு. சம நிறைகள் கொண்ட 2 திடக்கோளங்களின் மீட்சி மோதல்களை ஏற்படுத்து. 2 திடக்கோளங்கள் மீட்சி மோதலை ஏற்படுத்துவதெனில், அவற்றின் ஆரங்கள் முறையே R மற்றும் R/2 எனில், அவற்றின் அடர்த்திகளின் விகிதம் என்னன்னு கேட்கிறான். அவற்றின் அடர்த்திகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். சரியா? ஒண்ணும் இல்ல. இங்க வந்து பார்த்தா மாஸ் குடுத்துட்டாங்க. நிறையோட மதிப்பு எவ்வளவு குடுத்திருக்காங்க? நிறையோட மதிப்பு வந்து பார்த்தா M. 2தோட நிறையுமே வந்து பார்த்தா சமம். ஓகே. A அப்படின்ற நிறை இருக்குது. Bன்னு சொல்லிட்டு ஒரு நிறை இருக்கு. அது 2மே என்னது சமம். சரியா? அப்ப இதோடைய ஆரங்கள் என்ன ஆகுது? வேரி ஆகுது. ஆரம் என்னது? இந்த நிறையோட ஆரம் வந்து பார்த்தா என்னது? R அப்படின்ட்டு ஆரம் இருக்குது. இதோட ஆரம் என்னது? R தான். இன்னொன்னுத்தோட மதிப்பு என்னது? இதுக்கு வந்து R/2ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கோட மதிப்பு என்னது? R/2ன்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? அப்போ அப்ப இங்க எனக்கு என்ன நிறைய குடுத்துட்டாங்களா? நிறைய வந்து பண்ணா என்னது? நிறைய A ஓட நிறையும் B யோட நிறையும் எனக்கு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்ப அப்ப என்ன சொல்லலாம்? அடர்த்தின்றது என்னன்னு சொல்லலாம்ப்பா? அடர்த்தின்றது மாஸ் பை வால்யூமா? மாஸ் பை வால்யூம் சொல்லுவோமா? ஆமாவா? இல்லையா? அப்ப இதோட வால்யூம்ன்றது என்னவா இருக்கும்? இதோடைய வால்யூம் என்னது? πr/3 சாரி 4/3 πr³ 4/3 πr³ தான் இதோட நிறை. ஆமாவா? ஆமாவா? இல்லையா? எஸ். ஆமா. ஆமாவா? அப்ப என்னது? எனக்கு இப்ப நிறை குடுத்துட்டாங்க. சரி, நிறை குடுத்துட்டாங்க, அடர்த்தி குடுத்துட்டாங்க. சரி, நிறையும் எஸ். நிறை குடுத்துட்டாங்க. அதே மாரி இதுவும் அடர்த்தி என்பது நிறை பை பருமனா? நிறை பை பருமன். எனக்கு இங்க என்ன தெரியும்? எனக்கு இங்க நிறையோட அடர்த்தி தான் கேட்கறாங்க. அப்ப என்ன வரும்? அப்ப என்னடா வரும்? நிறை தான் எனக்கு. ஐயையோ! குழம்பிருச்சு எனக்கே. ஆஹா, சரி, சரி, சரி. இங்க நிறை தான் குடுத்துருக்காங்க. நிறை வந்து சமம்ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப என்னாச்சு? இந்த ரோ இன்டு வின்னு சொல்லிட்டு வருமா? டென்சிட்டி இன்டு வால்யூம்னு சொல்லிட்டு வந்துருமா? அப்ப டென்சிட்டியோட மதிப்பு என்னது? இதோட டென்சிட்டி எவ்வளவு? டென்சிட்டி ஆஃப் A இன்டு அதாவது A வினுடைய அடர்த்தி இன்டு எவ்வளவு? 4/3 பை இன்டு முதல் நிறையோட ஆரம் எவ்வளவு? அது R³ தான் அப்படியே வந்துடும். R³ அப்படியே வந்துடும். சரியா?
அதுக்கப்புறமா இரண்டாவது நிறையை கொடுத்துட்டாங்க. இரண்டாவது நிறையோட அடர்த்தி வந்து பண்ணது டெல்டா பி. இது வந்து 4 பை இன்ட்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு வெயிட் தும்பல் வர மாதிரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குதுடா. தும்பல் வர மாதிரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது. ஓகே, பை இன்ட்டு இதோட ஆரம்பியோட r/2 த ஹோல் கியூப்னு வந்துருமா. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப வந்து del a பை del b சமம் டெல்டா a டிவைட் பை del b சமம் என்ன வந்துச்சுப்பா ஆர் கியூபா. இந்த ஆர் கியூப் வந்து பார்த்தா அப்படியே இருக்கும். ஆர் கியூப் வந்து கீழே போயிடும். இந்த ஆர் கியூப் கீழே போயிடும். இதோட மதிப்பு என்னாச்சு ஆர் கியூப் டிவைட் பை 8ன்னு சொல்லிட்டு வரும். இந்த ஆர் கியூப் கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன போதும், டென்சிட்டி என்னது டென்சிட்டி ஆஃப் a டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் b சமம் எவ்வளவு வந்துச்சு 1/8ன்னு வரும். அதாவது 1:8 அப்படின்றது என்னோட ஆன்சர். 1:8 அப்படின்றது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான், சரியா? இப்போ வந்து பார்த்தா ஒரு மீட்சி மாடல் இருக்குது. என்னது ஒரு மீட்சி மாடல் இருக்குது. ஒன்று இருக்குது, சரியா? அந்த மீட்சி மாடல் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீட்சி மாடல் வந்து பண்ணா மீட்சி மாடல் இருக்குது. 2 நிறைகளும் வந்து சமநிலையா இருக்குது. 2 நிறைகள் இருந்தது சமநிலை. இதோட நிறை என்னது சமநிலைகள் எடுத்துக்கலாம், சரியா? அப்ப இந்த 2 சமநிலையிலுமே ஆற்றல் வந்து பார்த்தா 100% ஆற்றல் பரிமாற்றப்படுமா? 100% ஆற்றல் பரிமாற்றப்படுமா? அதான் கேட்குது. ஆற்றல் பரிமாற்றப்படுமா? சே எஸ் ஆர் நோ. கமெண்ட் டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சே எஸ் ஆர் நோ. என்னவா இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு? எஸ்ஸா நோவா? சொல்றா தம்பி டக்குன்னு. எஸ், கண்டிப்பா நம்ம தான் இருக்கும். எஸ் தான் சொல்லுவோம் ஆன்சர், சரியா? ஏன் இந்த எஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க பாரு. ஓகே, இதோட திசைவேகம் நாங்க பரிமாற்றம் கொள்ளப்படுதா? அப்ப பரிமாற்றப்படுது அப்படின்னா இதோட நிறைகள் வந்து பண்ண ஒரே சமம். அப்ப என்னது இது mv²னா இது என்னாச்சு mv². ஓகே, அப்ப இதோட திசைவேகம் பரிமாற்றம் கொள்ளப்படுச்சுன்னா இதோட மதிப்பு கண்டிப்பா நம்ம தான் இருக்கும், சமமா தான் இருக்கும். அப்ப 100% நிறைய என்னாச்சு பரிமாற்றம் கொள்ளப்படுது. 100% நிறைய ஆகுது இங்க பரிமாற்றம் அப்படின்னு நடக்குது, புரியுதா? 100% நிறைய இங்க என்ன நடக்குது பரிமாற்றம் அப்படின்றது இங்க நடக்குது. ஓகே, எஸ். சரி, ஓகே. நிறைய இந்த ஆற்றல் வந்து 100% என்ன பண்ணுது ஆற்றல் பரிமாற்றப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எல் குண்டு ஒன்று, சரியா? ஒரு குண்டு எல் குண்டுன்னு சொல்ற பாரு. ஒரு குண்டு ஒன்று எல் நீளம் கொண்ட தனி ஊசலில் கட்டப்பட்டுக்குதாமா. எல் நீளம் கொண்ட ஒரு குண்டு ஒண்ணு இருக்குது. அந்த குண்டு வந்து பண்ண எல் நீளம் கொண்ட ஒரு தனி ஊசல்ல கட்டப்பட்டுக்குது, சரியா? மேலும் என்ன பண்ணுது கிடைத்தளத்துல எப்படி இந்த மாதிரி கிடைத்தளத்துல கட்டப்படுதாமாடா. சாரி இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குதாம். இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு ஒரு குண்டு. ஓகே, அப்ப என்னது இந்த கிடைத்தளத்துல இந்த பகுதியில என்ன பண்ணுதுன்னா ஒரு பந்து ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்னது ஒரு பந்து ஒண்ணு இந்த இடத்துல வச்சிருக்காங்கப்பா, சரியா? அப்ப இது வந்து கலட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா, கலட்டி விட்டதுக்கு அப்புறம் அது இந்த மேசை மீது இருக்கக்கூடிய குண்டனோட இயக்காற்றல் என்னவா இருக்கும்? ஒண்ணு கழட்டி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? இது மோதல் ஏற்படுமா? மோதல் ஏற்பட்டு இது வந்து பண்ண ஒரு இயக்கத்தை மேற்கொள்ளும். அப்ப இதோட இயக்காற்றல் சொல்லிட்டு இருக்கும், சரியா? அப்ப என்ன ஆகுது இதுக்கு வந்து பண்ண ஒரு இயக்காற்றல் இருக்குமா? இதுதான் என்னது மேல இருந்து கீழே வருது. அப்ப இதுக்கு இயக்காற்றல் இருக்கும். அப்ப என்னது mv²/2 வருமா? ½ mv² இப்படி எழுதணும், சரியா? அப்ப இது நிலையா இருக்குது. நிலையாக உள்ள பொருளுடைய நிலையா இருக்கிறது வந்து பண்ண என்ன ஆகுது? என்னடா ஆகுது? இதோடைய நிலையாற்றல் என்னவா இருக்கும்? mgl இருக்குமா? ஆமா, mgl இருக்குமா? அப்போ இங்க என்ன ஆற்றல் பரிமாற்றம் என்பது சமமா இருக்குமா? ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்னு என்ன சமமா இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா சமமா இருக்கும், சரியா? சமமா இருக்குமா? ஓகே, சமமா இருக்கும். ஓகே, அப்ப சமமா இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? இது வந்து பண்ண பரிமாற்றம் கொள்ளப்படுதா? அப்ப பரிமாற்றம் கொள்ளப்படுதா 100% ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது 100% ஆற்றல் வந்து என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ புரியுதா? அப்ப இதோட இயக்காற்றல் அப்படின்னு எதுக்கு சமமா இருக்கும்? mgl க்கு சமமா இருக்கும், புரியுதா? mgl க்கு என்ன இருக்கும்? சமமா இருக்குமா? அவ்வளவுதான் ஆன்சர். mgl க்கு சமமா இருக்கும், அதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? இயக்காற்றல் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சரியா? அப்ப இந்த குண்டு இங்க வந்த உடனே இந்த குண்டுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த குண்டுக்கு mgl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையாற்றல் கிடைச்சிடும். இந்த குண்டுக்கு mv² அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல் கிடைக்குமா? அப்போ என்ன கேட்கலாம்? அப்ப இதுக்கு வந்து பண்ண ஆற்றல் என்ன இருக்கும்? mv²/2ன்னு சொல்லிட்டு இருக்கும், சரியா? அப்ப இதுக்கு இந்த குண்டோட ஆற்றல் வந்து என்ன இருக்கும்? mgl சொல்லிட்டு இருக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். mgl இருக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? தட்ஸ் இட். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாரு. துல்லியமான மீட்சியற்ற மாடல், சரியா? துல்லியமான மீட்சியற்ற மாடல்னா என்னது? பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இங்க பாரு. இப்போ வந்து பண்ண இதோட திசைவேகம் என்ன இருக்கும்? u1 அப்படி இருக்குமா? இதோட திசைவேகம் என்ன இருக்கும்? u2 அப்படின்னு சொல்லிட்டு திசைவேகம் இருக்குமா? இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா மோதல் ஏற்படுது. இந்த ரெண்டு என்ன பண்ணுது? மோதிக்குது, சரியா?
பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் பொசிஷனா மீட்சி ஏற்ற முதல்ல என்னது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிக்குமா, அப்படியே வந்து பட்டான்னு அடிச்சு போய் நின்றுக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, மீட்சி ஏற்ற முதல்ல சொல்லுவாங்க. சரியா? இப்போ ரெண்டும் சேர்ந்து மோதிட்டு என்ன பண்ணுது, அப்படியே போகுது. என்னது அப்படியே ஒரு பொதுவான திசைவேகத்துல போகுது. சரியா? அப்ப இந்த இதோட இது என்னது, இதோட நிறை என்னது, இங்க வந்து பண்ணா M1 நிறை, இதோட நிறை M2. சரியா? இப்ப இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா விசி அப்படின்ற ஒரு பொதுவான திசைவேகத்துல போகுது. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு திசைவேகத்துல போகுது. சரியா? அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீட்சியத்தை முதல் சொல்லுவோம். இன்னும் நான் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க பாருங்க பாரு எங்கடா போச்சுக்கோம். எஸ், ஓகே, இங்க பாரு வேற என்னடா இது, எஸ், இங்க பாரு இப்போ தெரியுதா. இப்போ நான் என்ன பண்ணேன், இதை வந்து பண்ணா எலாஸ்டிக் பொசிஷன் மீட்சியத்த மாடலுக்கு மீட்சி மாடலுக்கு நான் மாத்தேன். நான் பண்ண மீட்சியத்த மாடலுக்கு மாத்தேன். ஓகே, இதோட இந்த இந்த இதோட இது இல்லையா, இந்த 1 கிலோகிராம் பிளாக் இருக்குல்ல, இதோட திசைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட். சரியா? இதுவும் அதே தான், ஒரே நிறைய 1 கிலோகிராம் நிறை தான் 3 மீட்டர் per செகண்ட் சொல்றேன். சரியா? இப்போ இது என்ன பண்ண மோத விடுறேன், மோத விட்டமா, மோத விட்டப்ப என்ன ஆகுது பாரு, மோத விட்டப்ப என்ன ஆகுது இங்க இது இவட. சரியா? அப்ப ஸ்டார்ட் பண்ணு ரெண்டும் சேர்ந்து பொதுவான வெலாசிட்டியில ரெண்டும் சேர்ந்து அப்படியே நகர்ந்து போதா, ரெண்டும் சேர்ந்து என்ன அப்படியே ரெஸ்ட்ல இதாயிட்டே போதா. இதுதான் என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது துல்லியமான மீட்சியற்ற மோதல் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஓகேவா? அப்போ இங்க இந்த உந்தம் இருக்கு இல்லையா, அப்ப இந்த காமன் வெலாசிட்டி விசியோட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த மீட்சியற்ற மோதல்லையுமே என்ன உந்தமானது என்னது கன்சர்வ் தான், அதாவது என்னது ஒன்னா வந்து பண்ண மாறாது. ஓகே, அப்ப இதோட ஆரம்பம் வந்து என்னவா இருக்கும், ஆரம்பம் உந்தம் M1U1 பிளஸ் என்ன இருக்கும் M2U2க்கு சமமா இருக்குமா, M2 இன்ட்டு U2க்கு சமமா இருக்குமா. சரியா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டு நிறைகள் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல சேர்ந்தது எப்படி சேர்ந்து M1 பிளஸ் M2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது சேருது. சரியா? அப்ப இந்த நிறைகள் என்னவா இருக்கும், M1 பிளஸ் M2 இன்ட்டு ரெண்டும் சேர்ந்து என்ன போகுது, பொதுவான ஒரு வெலாசிட்டி திசைவேகத்தை போகுது, அந்த திசைவேகம் பிசி. சரியா? எனக்கு என்ன வேணும், இப்ப இந்த பிசியோட மதிப்பு தான் வேணும். எனக்கு என்ன வேணும், சாரி சளி ஓவரா பிடிச்சிருக்குது, வெயிட் பண்ணு. ஏன்னா நான் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் எனக்கு சேஃப்டி, டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபீவர், ஸோ சேட். ஓகே, அப்போ இது என்னது M1U1 பிளஸ் என்னது M2U2வா, M2U2 டிவைடட் பை M1 பிளஸ் M2. இதுதான் வந்து என்னது என்னுடைய பொதுவான திசைவேகம் பிசி, என்னோட பொதுவான திசைவேகம் பிசி. சரியா? அப்ப இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு எப்படி இருக்கும், அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கும், இதன் மீது ஆற்றல் வந்து பார்த்தோன்னா அப்போ இங்க மீட்சி முதல்ல என்ன ஆகும், ஆற்றல் வந்து பணம் மாறாம எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு ஆற்றல் வெளியே போயிடும். ஆனா இங்க என்ன நடக்குது, ஆற்றல் என்ன ஆகுது, இழப்பு ஏற்படுது. இங்க என்ன ஆகுது, ஆற்றல் இழப்பு, தும்பல் மாதிரி இருக்கு. இங்க என்ன ஆகுது, ஆற்றல் வந்து பண்ண என்னது, ஆற்றல் வந்து இழப்பீடு ஏற்படுது. இந்த இடத்துல என்ன நடக்குது, ஆற்றல் இழப்பு ஏற்படுது, ஆற்றல் இழப்பு ஏற்படுது. சொல்யூஷன் புரியுது, ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. புரியுதா? இந்த இடத்துல என்ன நடக்குது, ஆற்றல் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. சரியா? ஓகே, அப்ப இங்க ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பு அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல், ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு இழந்திருக்கு அப்படின்னு சொல்லத்தானே, அப்ப இறுதியில எனக்கு எவ்வளவு இழந்திருக்குன்னு சொல்லத்தான். அப்ப ஆரம்பத்துல என்னுடைய இயக்காற்றல் எனக்கு எப்படி இருக்கும், ஆஃப் mv ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு 1/2 இன்ட்டு M1V1 ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்கும், ஆஃப் இன்ட்டு M2V2 ஸ்கொயர் மைனஸ் என்னவா இருக்கும்ப்பா, மைனஸ் 1/2 இன்ட்டு M1 பிளஸ் M2 இன்ட்டு விசி ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். M1 இன்ட்டு M2 இன்ட்டு விசி ஸ்கொயருக்கு இதாக இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய ஆற்றல் இழப்பு அப்படின்றது. இதுதானது என்னுடைய ஆற்றல் இழப்பு. புரிஞ்சா? இதானது என்னுடைய ஆற்றல், இதுதானது என்னுடைய மொத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேப்பா, ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் போயிடலாம் வா, கொஸ்டின் போயிடலாம் வா. சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, M நிறை கொண்ட ஒரு துகள் ஒன்று V என்ற திசை வேகத்தில் 2M நிறை கொண்ட நிலையான பொருள் மீது மோதுகிறது. சரியா? M நிறை கொண்ட பாரு, M1 ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட நிறை M ஆகும். இன்னொரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட நிறையோட 2M. சரியா? இது ஆரம்பத்துல எவ்வளவு, V அப்படின்ற திசை வேகத்துல நிலையாக உள்ள பொருள். ஓகே, நிலையான பொருள்னா என்னது, இது வந்து எனக்கு ஓய்வில் இருக்குன்னு அர்த்தமா, இது ஓய்வில் இருக்கு ஆரம்பத்துல. சரியா? மோதுகிறது. சரியா? அப்புறமா என்ன சேர்ந்து, அப்புறம் மோதலுக்கு பிறகு ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒன்னா சேர்ந்து ஒரு பொதுவான திசைவேகத்துல போகும் அப்படின்னா அந்த பொதுவான திசைவேகத்தோட மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸி. விசி என்னன்னு சொல்லுவோம், விசி என்னப்பா சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா, அப்படியே தூக்கி போடு. என்னது M1U1 M இன்ட்டு MVயா, அப்புறமா என்னது, இது ஓய்வுக்கு 0 ஆயிடும். என்னது ஓய்வுல இருக்கிறது 0 ஆயிடுமா, 0 ஆயிடுமா M2U2 வேல்யூ. அப்ப டிவைடட் பை என்னது, ரெண்டு சேர்ந்து எவ்வளவு, 3M இன்ட்டு
என்னன்னு வருப்பா, ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ 3m, ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ 3m. அப்போ இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல். அப்போ VC is equal to என்னது, VC is equal to V/3 இதுதான் என்னோட ஆன்சர். VC is equal to V/3 தான் என்னோட ஆன்சர். ஒருவேளை எனக்கு ஃபார்முலா மறந்துச்சு ப்ரோ, என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணேன்? VC is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன்? M1U1 plus என்னது M2U2 டிவைடட் பை M1 plus M2, M1 plus M2 இதுதான் நான் யூஸ் பண்ணேன். சரியா, புரிஞ்சா? அவ்வளோதான். ஓகேப்பா. அதுக்கடுத்தது பாரு, 20 கிலோகிராம் நிறை கொண்ட பொருள் ஒன்று, ஓகே, 10 மீட்டர் பர் செகண்ட் என்ற வேகத்தில் 5 கிலோகிராம் நிறை கொண்ட ஓய்வு நிலையில் உள்ள பொருளின் மீது மோதுகிறது. அது ஓய்வு நிலை கொண்ட பொருளின் மீது மோதுகிறது. மேலும் அவை ஒன்றாக சேர்ந்து செல்கிறது எனில் அந்த இரண்டு நிறைகளும் சேர்ந்து அவற்றின் இயக்காற்றல் என்ன? ரெண்டு என்ன பண்ணுது, ஒன்னா சேருது, மோதலுக்கு அப்புறம் ஒன்னா சேருது, என்ன பண்ணுது, ஒரு இதுல போகுது. அப்ப அதோட இயக்காற்றல் என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸி. இதை பாரு, ஃபர்ஸ்ட் என்னது 20 கிலோகிராமா, 20 kg. சரியா, இந்த 20 kg என்ன பண்ணுது, 5 kg மேல இருக்குது, ரெஸ்ட்ல இருக்குது. அப்போ ரெஸ்ட் என்ன, இதோட திசைவேகம் 0, இதோட திசைவேகம் 10 மீட்டர் பர் செகண்ட், 10 ms/-2. அப்போ இங்கிருந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் VC கண்டுபிடிக்கணும். VC is equal to என்னப்பா, M1U1. அப்போ 20 × 10 plus M2U2 இதா வராது. அப்போ என்ன டோட்டலா எவ்வளோ, 25 × என்ன போதும், 25, அவ்வளோதான், 25 வருமா. அப்போ எவ்வளோ, இதை என்ன ஆச்சு பாரு, 200 டிவைட் பை 25 சொல்லிட்டு வரும். இதை கேன்சல் பண்ணா எவ்வளோ போதும், 4 வருமா. 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது என்னுடைய பொதுவான திசைவேகம். சரி, காமன் வெலாசிட்டி. அப்போ என்னது, அப்போ இயக்காற்றல் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும், இயக்காற்றல் is equal to 1/2 × M1 plus M2 × VC ஸ்கொயரா, அதான் நான் சொல்லுவோம், VC ஸ்கொயரா. அப்போ இயக்காற்றலோட மதிப்பு என்ன, 1/2 M1 M2 மதிப்பு எவ்வளோ, 25, VC ஸ்கொயர் மதிப்பு 16. அப்போ இது எவ்வளோ ஆச்சு, 4ன்னு சொல்லிட்டு வருமா, 4 16. என்னோட இயக்காற்றல் எவ்வளோப்பா, கரெக்டா? இதோட மதிப்பு 8, இதோட மதிப்பு எவ்வளோ, 8 மீட்டர் பர் செகண்ட். சாரி 8 மீட்டர் பர் செகண்டா. அப்போ அது 8 × 8, அப்போ போடு 4 டைம், இது 100. அப்போ 100 × 8 எவ்வளோ, 800 ஜூல். அப்போ என்னோட இயக்காற்றலோட மதிப்பு எவ்வளோ, 800 ஜூல். இதுதான் என்னோட ஆன்சர். இயக்காற்றலோட மதிப்பு எவ்வளோ, 800 ஜூல். இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாரு, 50 கிராம் நிறை கொண்ட தோட்டா வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் 950 கிராம் நிறை கொண்ட ஓய்வில் உள்ள பொருள் மீது மோதுகிறது எனில் அந்த அமைப்பினுடைய இயக்காற்றல், மொத்த அமைப்பினுடைய இயக்காற்றல் என்னன்னு கேட்கலாம். மொத்த அமைப்பினுடைய இயக்காற்றலில் ஏற்படும் இழப்பு என்னன்னு கேட்கலாம். இழப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. இங்க பாரு, ஒரு புல்லட் ஒன்று இருக்குது. என்னது, ஒரு புல்லட் ஒன்று இருக்குது. இது புல்லட். சரியா, இந்த புல்லட் எவ்வளோ, 50 கிராம். ஜஸ்ட் எவ்வளோ, 50 கிராம் புல்லட் என்ன பண்ணுதுன்னா 950 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல மோதும். 950 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல என்ன பண்ணு, போயிட்டு ஸ்வாயின்னு மோதுது. இது மோதி என்ன பண்ணும், ரெண்டும் சேர்ந்து என்ன வாங்குப்பா, ரெண்டும் சேர்ந்து 1000 கிராம்னு வருமா, 1000 கிராம்னு சொல்லிட்டு வருமா, ஆமாவா? அப்ப இதோட காமன் வெலாசிட்டி எவ்வளோ, இதோட காமன் வெலாசிட்டி எவ்வளோப்பா, M1 plus அது M1 × U1. இதை வந்து எவ்வளோ, எப்படி எழுதலாம், 50 டிவைட் பை 1000, 1000 எவ்வளோ, U1 திசைவேகம் எவ்வளோப்பா, 10. இது என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, ஓய்வு இடத்துல 0 டிவைட் பை M1 M2 எவ்வளோ, 1000 கிராமா, 1000 கிராமா, ஆமாவா? இது எவ்வளோ, 1000/1000 எழுதலாம். சரியா, ஏன்னா இதெல்லாம் கிலோகிராமுக்கு நான் மாற்றேன். இதெல்லாம் என்ன பண்றேன், நான் கிலோகிராமுக்கு மாற்றேன். அப்போ மாத்தினா என்ன, எனக்கு VCயோட மதிப்பு என்ன இருப்பாது, 50 × 1000. ஓகே, இன்ட்டு என்ன, 1000/1000 சொல்லிட்டு வரும். சரியா, அப்போ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல், இது ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல். அப்போ எவ்வளோ, 1/20, 1/20. இன்னொரு 0 இருக்குது, 10 இருக்குது. அப்போ எவ்வளோ, 1/2ன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். எவ்வளோ, 1/2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது என்னுடைய காமன் வெலாசிட்டி. சரியா, காமன் வெலாசிட்டி. சரியா, அப்போ ஆரம்பத்துல அதோடைய இயக்காற்றலுடைய மதிப்பு என்னவா இருக்கும், ஆரம்பத்துல இயக்காற்றலுடைய மதிப்பு என்னவா இருக்கும், 1/2 முதல் நிறையுடைய இயக்காற்றல் எவ்வளோ, 50, 50 கிலோகிராமா, ஆமா தானே, 50 × 1000, அதானே, 50 × 1000. இதோட திசைவேகம் எவ்வளோப்பா, 100, 10 10 100. அப்போ இது 2 0 இது 2 0 கேன்சல், இது ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் எவ்வளோ போகுது, 2.5 ஜூலா, 2.5 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, இதை என்ன எடுத்துக்கிறேன்னா நான் 5/2 எடுத்துக்கிறேன். இதை என்னது 5/2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இயக்காற்றலுடைய கடைசி இயக்காற்றலோட மதிப்பு என்ன, கைனடிக் எனர்ஜி ஃபைனல் 1/2. இதோடைய இது எவ்வளோப்பா, 1000/1000. அதான 1000/1000 எவ்வளோ வரும், அதான 1000/1000 1/2. இதுதானே, இது மொத்தமா சேர்ந்து தானே, இது 1000/1000 கிலோகிராம் மொத்த அமைப்பினுடைய இயக்காற்றல். சரியா, 1000/1000 அதுக்கப்புறம் எவ்வளவு வரும், 1/2 தானே, 1/2 எவ்வளவு, 1/4 வருமா. அப்ப இதுவும் கேன்சலா. அப்ப என்னாச்சு, இயக்காற்றல் மதிப்பு 1/8ன்னு சொல்லிட்டு வரும். சரியா, அப்ப ஆற்றல் இழப்பீடு என்பது எவ்வளவு அப்படின்னா, ஆற்றல் இழப்பீடு சதவீதம் என்பது எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா என்னது,
எவ்வளவு வந்து இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்குது, சரியா, இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்குது, அப்படி ஆரம்பத்துல எவ்வளவு, ஆரம்ப பகுதியில எவ்வளவு இருந்திருக்கும், அப்ப இன்ட்டு 100, அவ்வளவுதான் வந்து என்னுடைய இழப்பு சதவீதம் சொல்லுவாங்க. அப்ப இழப்பு இதுல எவ்வளவு ஏற்பட்டிருக்குது, இனிஷியல் மைனஸ் ஃபைனலா, ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு கடைசியா போயிருக்கு அப்படின்றது தானே இழப்புன்னு சொல்லுவோம். சரி, என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு. 10,000 ரூபாயில எனக்கு 5,000 ரூபாய் லாஸ்னா என்னது, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த லாஸ்னா என்ன பண்ணும், ஸ்டார்டிங் மைனஸ் ஃபைனல் தானே. அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு 5/2 வந்து எவ்வளவு 1/8 குறைஞ்சிருக்குது. மொத்தம் ஆரம்பத்துல எவ்வளவு இருக்குது, அதே 5/2 ஆரம்பத்துல இருக்கு இன்ட்டு 100%. அப்ப போடு, இதை வந்து மீசி எடுத்தோம்னா என்ன ஆகும், இதை மீசி எடுத்தா என்னப்பா ஆகும், 9/8 வருமா, 9/8 இன்ட்டு 2/5 சொல்லிட்டு வரும். அப்ப இது என்னது, 2 எவ்வளவு, 4 20, இது எவ்வளவு 100%, இது எவ்வளவு 100%. கரெக்டா, இது வந்து பண்ணா 2 இருக்குது. அப்ப மேலையும் கீழே 4ன்னா 4 5 20, சாரி 20, 20ல 1 போச்சுன்னா எவ்வளவு 19. இதுல 19/8 இன்ட்டு 2 வருமா. அப்ப 4 இந்த எவ்வளவு 19/20 இன்ட்டு 100. அப்ப 20 100 எவ்வளவுப்பா, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளவு 5. அப்ப 19 5 95% எவ்வளவு ஆற்றல் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆற்றல் இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னா 95% ஆற்றல் இழப்பு ஏற்பட்டிருக்குது. புரியுதா, இயக்காற்றல் இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்குது, 95% ஆற்றல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, ஓகேவா, சரி ஓகே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி, இப்ப நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், சரியா. இப்போ அப்ப வந்து பண்ண துல்லியமா ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குது. ஓகே, துல்லியமா பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது, சரியா. அந்த பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல ஆற்றல் இழப்பீடு அப்படின்னு மொத்த ஆற்றலுமே இழப்பீடு, அதிகபட்ச ஆற்றல் இழப்பீடு ஏற்படுமா, அதிகபட்சமா ஆற்றல் இழப்பீடு இருக்குமா இருக்காதா, சொல்லு பார்க்கலாம். இழப்பீடு இருக்குமா இருக்காதா, அதிகபட்ச ஆற்றல் இழப்பீடு கண்டிப்பா இருக்கும் தானே. அப்ப ஆற்றல் இழப்பீடு என்னது, எஸ்ஸா, ஆமாவா இல்லையா, புரிஞ்சாப்பா, நைஸ் நைஸ் நைஸ். அதுக்கப்புறமா தரைப்பகுதியில ஏற்படக்கூடிய மோதல், அதுக்கு என்னது கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். தரைப்பகுதியில ஏற்படக்கூடிய மோதல் எனக்கு எப்படி இருக்கும், அதுதான் மேட்டர். தரைப்பகுதியில ஏற்படக்கூடிய எனக்கு மோதல்ப்பா ஒன்றும் இல்லை. இப்போ இங்க இருந்து ஒரு பந்தை என்ன பண்ண டிராப் பண்ண கையில வச்சுட்டு ஒரு பந்தை தரைப்பகுதி தூக்கி போடுறது, சரியா. ஓகே, அப்ப இதோட ஆரம்பத்து சேவைகள் எவ்வளவு இருக்கும், யூவோட மதிப்பு என்னவா இருக்கும், 0வா இருக்குமா, ஆமா தானே 0வா இருக்குமா. அப்ப இது வந்து என்ன பண்ணுது, இதுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்ச உயரம் எவ்வளவு, ஹெச் அப்படின்னா அதிகபட்ச உயரம் இருக்கும். ஓகே, முதல்ல நாங்கள் இந்த பந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், கீழே வருமா, கீழே வந்து ஃபர்ஸ்ட் டம்மின்னு விழுகும், சரியா. அப்ப இங்க வந்து பண்ண ஒரு திசைவேகம் ஏற்படுமா, V1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரைப்பகுதியில் ஒரு திசைவேகம் ஏற்படும். ஓகே, தரைப்பகுதியில் ஒரு திசைவேகம் ஏற்படுமா, இதுக்கும் வந்து பண்ணா V1 அப்படின்ற திசைவேகம் ஏற்படுமா, ஆமா V1 அப்படின்ற திசைவேகம் ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறமா என்ன பண்ணும், இது வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் அப்படியே இப்படி பட்டு என்ன பண்ணும், அகைன் அடுத்து வந்து பண்ண ஒரு திசைவேகம் செயல்படுமா, அடுத்து என்ன பண்ணும், ஒரு வேகம் செயல்படுமா, ஆமாவா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் இது வந்து இரண்டாவது மோதல், சரியா. அப்ப முதல் மோதல் அப்போ என்னுடைய மீட்சி எரிப்பு குணகம் என்பது எப்படி இருக்கும், மீட்சி எரிப்பு குணகம் எவ்வளவு, மைனஸ் எவ்வளவு V2 மைனஸ் V1 டிவைடட் பை U2 மைனஸ் U1. ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா, எஸ் ஆமா. ஓகே, ஓகேவா. அப்போ பாரு, அப்ப மைனஸ் V2 மைனஸ் V1 டிவைட் பை U2 மைனஸ் U1. சரி ஓகே, இங்க பாரு இறுதி திசைவேகம் எவ்வளவு, சோ இங்க இறுதி திசைவேகம் எவ்வளவு, V1 0வா, இங்க இறுதி திசைவேகம் எவ்வளவுப்பா, நல்லா குழப்பதனை போட்டு, இதோட இறுதி திசைவேகம் எவ்வளவு, தரைக்கு இருக்கக்கூடிய இறுதி திசைவேகம் எவ்வளவு, 0, எந்த திசைவேகம் 0. சரி, மைனஸ் ஆஃப் ஆரம்ப திசைவேகம் எவ்வளவா இருக்கும், ஆரம்ப திசைவேகம் இந்த பொருளுடைய ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு, இறுதி திசைவேகம் எவ்வளவு, V1. U2 இங்க ஆரம்பத்துல வந்து பணம் எவ்வளவு இருந்துச்சுப்பா, முடியும் போது எவ்வளவு இருந்துச்சு, ஆரம்பத்துல 0 ஆயிடுச்சு. ஆமா, இந்த பொருளுக்கு வந்து முடியும் போது ஆரம்பத்துல 0 தான் இருந்துச்சு, இறுதியில இதுக்கு 0 தான், சரியா. அப்ப இந்த பொருளுக்கு பாரு, இந்த பாலுக்கு ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சுப்பா, மைனஸ் 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 0 வச்சு என்னது மைனஸ் பின்னு சொல்லிட்டு இருந்துச்சா. ஓகே, மைனஸ் பின்னு சொல்லிட்டு இருந்துச்சா இறுதியில. அப்ப இதுவும் கேன்சலு, இதுவும் கேன்சலு. அப்ப என்னது மைனஸ் V1 டிவைட் பை V, சரியா. அப்ப எனக்கு என்ன, இங்க V1 தான் வேணும், V1ஓட மதிப்பு எவ்வளவு வரும், எனக்கு மைனஸ் EVன்னு சொல்லிட்டு வரும். அதாவது V1ஓட மதிப்பு என்னன்னு வரும், எனக்கு மைனஸ் EVன்னு சொல்லிட்டு வரும், சரியா. ஓகே, அப்ப ரெண்டாவது மோதல் அப்ப என்ன தெரியுமா வரும், அப்போ இரண்டாவது மோதலின் போது இரண்டாவது மோதல் ஏற்படுது, சரியா. ரெண்டாவது மோதலின் போது எனக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா, ரெண்டாவது மோதல் அப்போ இங்க பட்டுச்சு, இங்க இருந்து என்ன பண்ணுது, அகைன் வந்து இங்க வந்துச்சா. அப்ப இரண்டாவது மோதல் அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்ன திசைவேகம்னா
மைனஸ் இ ஸ்கொயர் வின்னு சொல்லிட்டு அதாவது மைனஸ் இ ஸ்கொயர் பை வி. அப்போ மூணாவது முதல்ல மைனஸ் இ கியூ பை வி, நாலாவது முதல்ல மைனஸ் இ பவர் 4v, அப்போ அஞ்சாவது முதல்ல மைனஸ் இ பவர் 5 பை வி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும். நான் சொல்றது போயிட்டே இருக்கும். சரியா, புரியுதா? சரி, ஓகேப்பா. அப்போ இதோடைய அதிகபட்ச உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அதிகபட்ச உயரம் இருக்கு இல்லையா, இதோட அதிகபட்ச உயரம் எனக்கு எப்படி இருக்கும்னா, இது டெரிவேஷன்லாம் நான் போட விரும்பல, எவ்வளவு இருக்கும், இ ஸ்கொயர் ஹெச்சுக்கு சமமா இருக்கும். இதோட அதிகபட்ச உயரம் வந்து எதுக்கு சமமா இருக்கும், இ ஸ்கொயர் ஹெச்சுக்கு சமமா இருக்கும். அவ்வளவுதான். எதுக்கு சமமா இருக்கும், இ ஸ்கொயர் ஹெச்சுக்கு சமமா இருக்கும். புரியுதா? ஓகே, ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் போயிடலாமா? ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, ஒரு பந்தானது 20 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விடப்படுகிறது. மேலும் அந்த பந்து ஆகியவற்றுக்கு இடையே உள்ள மீட்சி குணம் 0.5 எனில் அந்த பந்து பட்டு மீண்டும் மேல் எலும்பை எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? ஒன்னும் இல்லடா, இங்க பாரு மேல எலும்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் சரியா, உயரம் என்னன்னு கேட்கலாம். இங்க இருந்து வந்து பண்ணா இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா எப்படி இருக்கு, எனக்கு இ ஸ்கொயர் ஹெச்சா இருக்கும். சரியா, அதுக்கடுத்து வரும்போது என்னது, எனக்கு இ பவர் 4 ஹெச்சா இருக்கும். அதுக்கடுத்து உயரம் வந்து இ பவர் 6 ஹெச்சா இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும், இ பவர் 12 ஹெச்சா இருக்கும். புரியுதா, இ பவர் 12 ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்குமா இருக்காதா? எஸ், டெஃபினெட்லி எஸ். ஆமா தானே? நைஸ். ஓகே, இப்போ என்னது, நீங்க என்ன கொடுத்துருக்கான், ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டா 20 மீட்டர். சரியா, அப்புறமா மீட்சி எரிப்பு குணம் ஈயோட வேல்யூ கொடுத்தா 0.5ன்னு சொல்லிட்டான். சரியா, அப்போ டோட்டலா என்ன இருக்கும், அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கும் பாரு. அப்போ உயரம் எவ்வளோப்பா இருக்கும், உயரம் ஹெச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 0.5 இன்ட்டு 20ன்னு எழுதலாமா? அப்போ இதுவும் கேன்சல், 0 கேன்சல். அப்போ எவ்வளோ, 5 10 மீட்டர் தான் என்னோட ஆன்சர். எவ்வளோ, 10 மீட்டர் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். சரியா, புரிஞ்சாப்பா? 10 மீட்டர் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகே, கிளியரா? நைஸ். சரி, ஓகேப்பா. அதுக்கடுத்தது வந்து பண்ண இருபரிணாம மோதல்கள், அது கொலிஷன் இன் 2 டைமென்ஷன். ஓகே, கொலிஷன் இன் 2 டைமென்ஷன். சரியா, இது பாரு, இது என்ன மேட்டர் அப்படின்னா, இங்க பாரு, ஒன்றும் இல்லை, கொலிஷன் வந்து பண்ணா ஒரு பரிணாமத்துல என்ன பண்ணும், மோதிச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போகும், இங்க மோதிச்சுன்னா இந்த பக்கம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே கூட இப்படி போயிட்டு வரும். ஆனா இது பரிணாமம் முதல்ல என்ன பண்ணும், ஒருத்தனை மோதினா எந்த டைரக்ஷன்ல போகுன்னே தெரியாது. ஆமாவா, எந்த டைரக்ஷன்ல போகுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு இந்த பால் வந்து பண்ண இப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த கார்னர்ல இப்படி மோதுது, இந்த கார்னர்ல என்ன பண்ணுது, இந்த பால் வந்து மோதுது அப்படின்னா இது என்ன போகணும், ஒண்ணு இந்த பால் வந்து பார்த்தோன்னா இந்த பால் இருக்குல்ல, இந்த பால் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல போகுமா, இந்த பால் ஏதாவது அடிச்சுட்டு இந்த டைரக்ஷன்ல போகுமா, அடிச்சுட்டு என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல போகும். ஆமாவா, இந்த டைரக்ஷன்ல போகும். சரியா, அதே மாதிரி இந்த பால் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த பால் என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல வரும். சரியா, அப்போ இதுக்கு நான் எப்படிதான் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது, இந்த இருபரிணாம மோதல்கள் எப்படிதான் என்னுடைய ஒன்னம் இருக்கும், மொமெண்டம் எனக்கு எப்படிப்பா இருக்கும். அப்போ மொமெண்டத்தை எப்படி நான் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நான் வெக்டார்ஸ் எடுக்கணும். சரியா, இந்த ஆக்சிஸ்ல போகுது அப்படின்னா, இந்த அச்சுல போகுது அப்படின்னா இதுக்கு எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் அச்சு இருக்குமா, இது ஐ கேப்பு, இதுக்கு என்ன இருக்கும், மேல ஜே கேப் இருக்குமா, ஜே கேப் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாரு, இதுக்கு இந்த இடத்துல ஐ கேப் இருக்கும். ஓகே, இதுக்கு கீழே என்ன இருக்கும், ஜே கேப் இருக்குமா. அப்ப இங்க ஒன்னம் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல மொமெண்டம் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓகே, ஐ கேப்ல இருக்கக்கூடிய மொமெண்டமும் அதே மாதிரி ஜே கேப்ல இருக்கக்கூடிய மொமெண்டம் எனக்கு என்ன இருக்கும், ஸோ சேமா இருக்கும். ஜே கேப்ல இருக்கக்கூடிய மொமெண்டம் எனக்கு என்ன இருக்கும், சேமா இருக்கும். இதுதான் மேட்டர். புரிஞ்சா? புரிஞ்சாப்பா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு லாஸ்ட் கொஸ்டின், இதுதான் வந்து பண்ண கடைசி கொஸ்டின் கூட. இதோட இந்த லெசனும் வந்து பண்ண இங்கே நான் முடிக்க போறேன். சரியா, முடிச்சுட்டு அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், சென்டர் ஆஃப் மாஸ், மோஷன் இன் சென்டர் ஆஃப் மாஸ், டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம், அப்புறமா ரோலிங், இது 5 கான்செப்ட் தான் இருக்கு. இந்த 5 கான்செப்ட் 5 நாள்ல உங்களுக்கு நான் ஃபுல்லா முடிச்சு கொடுத்தேன். 5 இல்லைன்னா 6 நாள், அதிகபட்சம் 5 இல்லைன்னா 6 நாள் வந்து அந்த இது இருக்கும். 30 வரைக்கும் இப்ப நான் 24 முடிக்கிறதா, அப்ப 25, 26, 27, 28, 29, 30 வரைக்கும், டே 30 வரைக்கும் என்ன பண்ணும், இந்த இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் மோஷன் தான் மூவ் ஆகும். ஓகேவாப்பா? ஓகே. ஏ என்ற பொருளின் நிறை 0.1 கிலோகிராம், மேலும் அவற்றின் ஆரம்ப சேகம் 3 ஐ கேப். இங்க பாரு, ஐ கேப், ஸோ ஐ கேப்னா நான் வெக்டர்லேயே கொடுத்துட்டான். அதே நிறை கொண்ட பி என்ற பொருளின் மீது மோதுகிறது. அவற்றின் ஆரம்ப சேகம் 5 ஜே கேப் எனில், மோதலுக்கு பிறகு அவற்றின் வேகம் 4 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் எனில், பியின் ஆற்றல் எவ்வளவு, x/10 என குறிக்கப்படுகிறது. எக்ஸினுடைய மதிப்பெண்ணு கேட்கும். ஓகே, அப்ப எனக்கு இங்க என்ன தெரியும், அப்படின்னா எனக்கு பி ஐ கேப்போ அல்லது பி ஜே கேப்போ என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்குமா, எனக்கு சமன் சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரியா, அப்ப என்னது, இதோட ஒன்றத்தை நான் கால்குலேட் பண்ண போறேன். இதோட ஒன்றம் எப்படி இருக்கும், 0.1 இன்ட்டு எவ்வளவு, 3 ஐ கேப்னு இருக்குமா, 3 ஐ கேப்னு இருக்கும். பிளஸ் என்ன இருக்கும், 0.1 இன்ட்டு எவ்வளவு இருக்கும்பா,
எவ்வளவு இருக்கும் 5 ஜே கேப்னு இருக்குமா, ஜே ஆக்சிஸ்ல இருக்குது. சரியா, இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு இருக்கும், 0.1 இன்ட்டு எவ்வளவு இருக்கும், 4 இன்ட்டு ஐ கேப் பிளஸ் ஜே கேப்னு இருக்குமா, ஐ கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கும், பிளஸ் அடிஷனல் எவ்வளவு இருக்கும். ஸோ பிக்கு வந்து பண்ணா இது வந்து நான் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்புறமா பிக்கு வந்து பண்ணா ஒன்று இருக்கும், அதாவது பிக்கு வந்து பண்ணா ஒன்று இருக்கும். என்னதுப்பா 0.1 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா, அப்ப இது 0.1 எல்லாத்துலையும் காமனா இருக்கிறதா 0.1 கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப இது என்னது 3 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 5 ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 4 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப் பிளஸ் எவ்வளவு விபியா. எனக்கு இப்போ என்ன வேணும், விபி தான் வேணும். இப்போ விபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப் மைனஸ் ஆஃப் 4 ஐ கேப் மைனஸ் ஆஃப் 4 ஜே கேப் வருமா. அப்ப ஆன்சர் என்னப்பா, விபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, விபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, விபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, மைனஸ் ஐ கேப் பிளஸ் ஜே கேப்பா, மைனஸ் ஐ கேப் பிளஸ் ஜே கேப்னு இருக்குமா. எஸ், அவ்வளோதான். அப்போ இதுக்கு நம்ம இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தா எனக்கு என்ன வரும், √2 சொல்லிட்டு வருமா. இதுக்கு நான் மேக்னிடியூட் எடுத்தா என்ன வரும், எனக்கு √2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அதான் டெஃபினெட்லி வரும். இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தா என்ன வரும், எனக்கு √2 சொல்லிட்டு வரும். எப்படி இப்போ √2 எப்படி இப்போ மேக்னிடியூட் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் பிபி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் பிளஸ் என்னது 1 ஸ்கொயரா. அப்போ என்னாச்சு, இது என்ன 1 + 1 எவ்வளோ 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ √2வா. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறமா இயக்காற்றல் என்னப்பா, இயக்காற்றல் இஸ் ஈக்குவல் டு 1/2 நிறையோட மதிப்பு எவ்வளோ 0.1 ஓகே இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயரா, √2 ஹோல் ஸ்கொயர் வருமா. அப்போ 1/2 இன்ட்டு 0.1 இன்ட்டு 2, அப்போ 2 கேன்சலு. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், 0.1 0.1 இது எப்படி எழுதலாம் 1/10ன்னு சொல்லிட்டு எழுதலாமா. அப்போ கைனடிக் எனர்ஜி எப்படி கொடுத்துருக்காங்க, x/10 இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. x/10ஓட வேல்யூ எவ்வளோ 1/10. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா 1, எக்ஸோட வேல்யூ என்னது 1 1 1. ஸோ இவ்வளோதான் இந்த லெசன். சரியா, ஸோ இந்த லெசன்ல வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா வேலைன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், வேலைன்னா என்ன, வேலைன்னா என்னப்பா, வேலைன்னா என்ன, வேலைன்னா வந்து பண்ணா ஒரு விசை அதாவது ஒரு எவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் விசை. சரியா, வேலைன்னு சொல்லுவோம். சரியா, ஒரு ஆற்றல் கொடுக்கும், அந்த ஆற்றல் கொடுக்கும்போது அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு விசை கொடுக்குறோம் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது விசை. வேலைன்னு சொல்லுவோம். ஆமாவா, வேலைன்னு சொல்லுவோம். இந்த வேலை வந்து பண்ணது ஸோ மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை, மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னா என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி F × S சொல்லிட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடும். சரியா, இது என்னது, வேலை என்பது என்னது ஒரு ஸ்கேலார் அளவு, வேலை என்பது என்னது ஒரு ஸ்கேலார் அளவு. சரியா, ஓகேப்பா. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்பா, டே 1ல தான் பார்த்தோம். டே 2ல வந்து பார்த்தா என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், உந்தமாதா கோட்பாடுன்னா என்னன்னு பார்த்தோம். உந்தமாதா கோட்பாடுன்னா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா உந்தமாதா கோட்பாடு என்னது, ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் என்ன இருக்கும், சமமா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்ப்பா, ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னது, ஒரு விசையினால ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும், அந்த வேலை செய்யப்பட்டதுல ஒரு என்ன சொல்ற ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலும் அதனால செய்யப்பட்ட ஆற்றல் வந்து எனக்கு என்ன இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. அதுதான் வேலை என்னது, வேலை ஆற்றல் தேற்றம் அப்படின்னு சொல்லுது. சரியா, ஓகேப்பா. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், எஸ், அதுக்கடுத்தது ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்னா செங்குத்து வட்ட இயக்கம். செங்குத்து வட்ட இயக்கம்னா என்னப்பா, செங்குத்து வட்ட இயக்கம்னா நம்மளுக்கு வந்து பண்ணா சர்க்குலர் மோஷன்ல, அதாவது சர்க்குலர் மோஷன் பாடம் இருக்குல்ல 19 20 நடத்திருக்குல்ல, அதுல வந்து பண்ணா ஒரு வட்டமா ஒரு பொருள் ஒரு துகளானது இந்த இயக்கத்தில் ஏற்பட்டா என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா, ஆனா இந்த ஒர்க் எனர்ஜி பவர்ல அந்த ஒரு துகளானது வந்து பண்ண எப்படி இந்த டைரக்ஷன்ல, எப்படி இந்த டைரக்ஷன்ல, ஸோ இந்த டைரக்ஷன்ல ஏற்பட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம். சரியா, கடைசியா வந்து பண்ணா அதை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணோம், மோதல்கள் பார்த்தோம். மோதல்கள் என்னென்ன இருக்கு, மீட்சி மோதல், மீட்சி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அது பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கோஷன், பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதோட இந்த லெசனும் முடிஞ்சு. ஓகே கைஸ், டாடா பை பை, see you. ஓகே.